சைவி. தலைப்பு என்னன்னா அதிசுத்த. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு என்ன, திருமூலர்கிட்டேருந்து வந்தது. இந்த உடல் செயல்பட்டு இருக்கிறதுனால உள்ள ஒன்று ஏதோ ஒன்று இயங்கி நிற்குது. செயல்படுவதனால் இயங்குதா, இருக்கிறதுனால செயல்படுதா? இதுதான் இப்போ கேள்வி. நான் இருப்பதினால் இந்த உடல் இயக்கம் பெற்று கொண்டிருக்கிறதா, அல்லது உடல் இயக்கம் பெறுவதனால் நான் இருக்கிறேனா? உடம்புன்னு ஒன்று உருவானதுனால நான் இல்லை, நானுன்னு ஒன்று உருவானதுனால உடம்பு இருக்குது. இது எப்போ விஞ்ஞானம் ஒத்துக்குதோ அந்த விஞ்ஞானம் முழுமை அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன் சைவம்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இதை சொல்லிட்டேன். உடல் தனி, மனம் தனி. டாக்டர் உடம்பை பார்க்குறாரு, சைக்காட்ரிஸ்ட்டு மனசை பார்க்குறாரு. உயிரை யார் பார்க்குறது? இந்த உடலை சரி பண்ணோன்னா மனதை சரி பண்ணால் உடல் சரியாயிடுதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். மனதை சரி பண்ணால் உடல் சரியாயிடுது, உடலை சரி பண்ணால் மனசு ஒத்துழைக்குது. ஆனால் மனசு சரி பண்ணால் உடம்பு கட்டாயம் சரியாயிடுது. இந்த மனதை சந்தோஷப்படுத்த வந்தோமா இல்லது இந்த மனதை தூய்மைப்படுத்த வந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த மனதை தூய்மைப்படுத்த தான் நம்ம இங்கே வந்துக்கிறோம். மனுஷனா டிஷர்ட் போட்டுக்கிறது, இல்லை காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுக்கிறது, கார் வாங்கி ஓட்டுறது, டாக்டர் ஆகிருது, இன்ஜினியர் ஆகிருது, வக்கீல் ஆகிருது, மினிஸ்டர் ஆகிருது, மினிஸ்டர் ஒயிட்டு போட்டு திரியுது, இல்லை நகை போடுறது, ஆடுறது, குலுங்குறதுக்கு தான் முக்கிய பிரதான இடம் கொடுத்துட்டேன். நோக்கம் நான் வந்துட்டேன். ஒரு கணம் கூட உண்மையிலேயே கடவுள் எப்படி இதுன்னு நீ கேட்கவே இல்லை. தயிர், நெய், பியூர் சாப்பிட்டு பேடுற வச்சுக்கு எடுத்து வந்து விட்டான். எப்பேற்பட்ட சித்தாந்தத்தை எடுத்து வந்து எங்கே வச்சுக்கிறானுங்க? சாப்பாட்டில் இருந்து சாப்பாடுறாமனுங்க எங்கே எடுத்து வந்து விட்டான்? இது சம்பந்தம் இருக்குதா? சைவத்துக்கும் வெஜிடேரியனுக்கும் சம்பந்தங்குதா? சரியான வார்த்தையா இது? சைவம்னு ஒருத்தன் சொன்னா, வெஜிடேரியன் ஒருத்தன் சொல்கிறான், ரெண்டும் ஒன்றா? நான் ஒரு சைவன்னு ஒருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் நான் பியூர் வெஜிடேரியன்றான். இப்போ சூப்பர் பியூர் வெஜிடேரியனா அதிசுத்த சைவன்னா? உள்ள முருகிறது, சதா இறை நினைப்போடு இருக்கிறது, கண்களில் ஈரமாகவே இருக்கிறது, கடவுளையே துதி பாடுறது, நீ தான் எனக்கு துணை அப்படின்றது, இந்த உடம்பை நீ தானே கொடுத்த, இந்த உடம்பை நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை போட்டுருது. எந்த உடம்பை? இந்த உடம்பை போட்டுறதுனால பிற உடம்பையும் போட்டுருவோம் தானா? போட்டுருவோமா மாட்டோமா? இதை உடம்பை போட்டுருவோம்னா இன்னொரு உடம்பு என்ன பண்ணுவோம்? சைவி சுத்த சைவியாக மாறுறான். சைவி என்னவாகிறான்? சுத்த சைவியாக மாறுறான். எப்படி? இறைவன் வேறு நான் வேறு வாய்ப்பே இல்லை. நான்ன்ற ஆணவம் தான் இது தடுக்குது, அதை எடுக்குது. கடவுளுக்கு உடம்பு மேலே சக்தி வழிவிட்டால்தான் நீ அதிசுத்த செய்தியாக மாற முடியும். யார் வழிவிடணும்? இந்த மனம் தெளிவடைவதற்காக ஏகமாக எது இருக்குது, எது எனக்கு வாய்ப்பு தருது, எது எனக்கு வாய்ப்பு தருதுன்னு அதை நாடி அது ஒன்றா தான் இருக்க முடியும்னு உணர்ந்து அதோட உறவாடி நின்றா அது பேர்னா புரிஞ்சு வச்சிங்க. நான் ஒரு உளவியல் அறிவியல் அறிஞன். நான் ஒரு சராசரி மனுஷனாக உங்களை கூட வாழ்ந்துனுக்கிறேன். முழு சுதந்திரம் உனக்கு குத்துருவேன், நீ தான் மாட்டிப்பேன். உனக்கு என்ன பண்ணியிருப்பேன்? நான் உன்னிலேருந்து ரொம்ப மாறுபட்டவன். அதனால் என்ன பண்ண முடியாது உன்னால்? சைமன் டெனிஸா உடனே புரிஞ்சுக்கிட்டு சாத்தியம் கம்மி. அதனால தான் நான் வீடியோ பேசி வச்சுருக்கேன். இது எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு. எப்பவே வாழும் ஒரு உயிரினம், விசேஷமான ஒரு உயிரினம், மனிதனுக்கு உதவுறதுக்காக என்னை படைக்கப்பட்டிருக்கு, நீ பயன்படுத்திக்கோ. நான் சிறப்பாக வாழ்ந்துட்டு தான் போகிறேன், ஒன்றும் செய்ய முடியாது. வணக்கம். ஒரு மலை பிரதேசத்துலேருந்து ஒருத்தர் ஆன்லைனில் உபதேசம் வாங்கினார். சிக்னல் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு அந்த கிராமத்தில் வாழ்ந்துனுக்கிறார் ஒரு மனிதன். ஏழையாக இருக்கிறாரு, ஆனால் கடவுள் தேடுறாரு. அந்த அந்த காசில் சேர்த்து வச்சுருந்து உபதேசம் வாங்கிக்கிறார். வேலிடு. அந்த மனுஷன் ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிறாரு, அதிசுத்த செய்வி பேசுங்கய்யா, அதிசுத்த சேகர் மல்லீஸ்வரன், அதிசுத்த. சரி, அது நான் நிறைய எஸ்கேப் ஆகினே இருந்தேன். ஏன்னா சைவம் பேசினாவே நிறைய பேர் பிரச்சனை ஆகிடும். நான் அதிசுத்த சைவம் பேசினா என்ன ஆகுமோ தெரியலையே. ஆனாலும் களத்தில் இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். கடவுள் விட்ட வழி. நான் எதையுமே பேசும்போது யோசித்து இதை சொல்லணும் இப்படி பேசணும்லாம் இல்லை. வன்முறையாக பேசணுன்னோ யாரையானா நான் அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் எனக்கு சத்தியமாக இல்லை.
அந்த மாதிரி நோக்கத்தில் நான் பேசுகிறேன். போகிற வழியில் கலைகள் இருக்குது, அது கண்ணில் தென்படுது, அதனால் நீங்கள் தடையாக இருக்கிறீங்க, அதுக்காக அதை பிடிங்கி போட்டு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதை வந்து உங்களுடைய அது உங்களுடைய உயிரோட்டத்தையே அல்லது உங்கள் ஆணிவரியே நான் பிடிங்கிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நான் பேசுகிறது இல்லை. நான் பண்படுத்துகிறேன், நீங்கள் புண்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதில் அழகான செடிகள் முளைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அந்த அப்படின்னு சொல்லி. இந்த சேடை ஓட்டும் போதோ இது ஏர் விழும்போதோ எல்லாம் போனீங்கன்னா டிராக்டர்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த உழவன் அந்த காலெலாம் வச்சுருப்பான்னு சொன்னால் சேர்லாம் மண் இருக்கும். அந்த மாதிரி நிலம் காட்டும் அப்படின்லாம் சொல்லி காலில் மண், நீங்கள் எந்த மண்ணில் இருந்தீங்கன்றது, செம்மண்ணில் இருந்தீங்களா கரிசல் மண்ணில் இருந்தீங்களான்னா அந்த கால் காட்டும். மொத்தத்தில் மண்ணில் இருந்தால் தான் அந்த காலே காட்டும். மண்ணே படாத வாழ்கிறவனுக்கு என்ன தெரியாது? அது தெரியாது. நான் களமிறங்கி வேலை செய்கிற ஆள், ஒவ்வொரு தனிநபரையும் இண்டிவிஜுவலாக பார்த்து பேசுவேன். எனக்கு அச்சம் இருக்கிறது இல்லை. நான் தரையில் ரொம்ப சாதாரணமாக நடந்து போகிறதுக்கு வெக்கப்படுறது இல்லை. நான் பல்லக்கில் தான் போவேன் அப்படின்லாம் சொல்கிற ஆள் நான் இல்லை. ஏங்க நீங்கள் பேச வந்த தலைப்புனா ஏங்க இதெல்லாம் பேசிங்கன்னா சொல்கிறேன். இதுக்குள்ளே நான் பேசும்போது உங்களுக்கு இது மாதிரிலாம் வலிக்கலாம், அதுக்காக சொல்லிவிடுறேன். அதிசுத்த சைவி தலைப்பு என்னன்னா அதிசுத்த. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு என்ன திருமூலர்கிட்டேருந்து வந்தது. சைவி, சுத்த செய்வி, அதிசுத்த செய்வி. முதல்ல செய்வி, அப்புறமா சுத்த செய்வி, சுத்தம் பத்தலை, அதுக்கப்புறமா அதிசுத்த செய்வி. இந்த தலைப்பு அதிசுத்த செய்வி. சைவம் புரியாதவனுக்கு சுத்த சைவம் பேசுனா புரியாது, சுத்த சைவம் புரியாதவனுக்கு அதிசுத்தம் செஞ்சால் புரியாது. இப்போ நேராக எடுத்துன்னு போய் அதிசுத்த சைவம் சொன்னாக்கா அவனுக்கு என்ன புரியும்னா ஒன்றுமே புரியாது. இயல்பாக இருப்பது ஞானம், புரிஞ்சிச்சானா புரிஞ்சிச்சு, இயல்பாக தானே, ரொம்ப சாதாரணம், இயல்பாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவோம். இயல்பாக இருப்பது ஞானம் அப்படி சொன்னோடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆமாம் இயல்பாக இருக்குது தானே, நான் இயல்பாக தான் இருக்கிறேன். இன்னொன்னே நான் பார்க்குறேன் உங்களை, நாங்கள்லாம் இயல்பாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. இயல்பாக இருக்கிறது ஞானம் நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் இயல்பாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களையா ஞானின்னு ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னு நீங்கள் என்னை சண்டைக்கு வரீங்க. இயல்பாக இருக்கிறது ஞானம்னு நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் இயல்புன்றீங்க. எது எனக்கு இயல்பு, எது நான், எது எனக்கு இயல்பு? இது தெரிஞ்சால் தான் நான் இயல்புன்னு சொல்ல போகிறேன். ஆனால் நான் ஒரு 50 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை எனக்கு எத்தனை வயசோ அத்தனை வருஷம் இந்த சமூகத்தில் புழுங்கியிருக்கிறேன். நான் கற்றுக்கினேன்னு ஸ்கூலுக்கு போனது 3வது வயசில் இல்லை 5வது வயசில். இப்போல்லாம் ப்ரீகேஜின்லாம் 2.5 வயசில் கூட அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கும் முன்னாடி ப்ளே ஸ்கூலு தவழும் போதே எத்தனை கூட விட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போய் தான் நீங்கள் கற்றுக்குனீங்களாம் நினைக்கிறது இல்லை, நீங்கள் பிறந்த அன்னிலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முதல்ல நீங்கள் கற்றுக்கின விஷயம் சுவாசிக்கிறது. முதல்ல நீங்கள் என்ன செஞ்சீங்க? சுவாசிக்கிறது. அம்மா கருவறையில் இருக்கும்போது நீங்கள் உயிராக தான் இருந்தீங்க. அம்மாவோட கருவறையில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? உயிராக தான் இருந்தீங்க. அப்போ யாரா மூச்சு யாரா செக் பண்ணி பார்த்தாங்க? ப்ரீத் பண்ணியிருந்தீங்க, சுவாசின்னு இருந்தீங்க. ஆனால் உங்கள் இதயம் துடிச்சுன்னு இருந்தது. நீங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது உங்கள் இதயம் துடிச்சுனது. இதயம் துடிக்குதுறான்னா லங்ஸ்லேருந்து காற்று எடுத்துன்னு போய் ஃபில்ட்ரு பண்ணி ரத்தத்தோட ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போச்சு. அதுக்கு தான் இதயம் துடிக்குது. இதயம் எதுக்கு துடிக்குது? ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும். லிவரில் போய் அந்த லங்ஸில் போய் நுரையீரல் முழுசுமாக ஆக்சிஜனை உறிஞ்சி அதில் இன்ஜெக்ட் பண்ணோம். அந்த இன்ஜெக்ட் பண்ண ரத்தத்தை எடுத்துன்னு போகிறது வேலை. பழைய ரத்தம் எடுத்துன்னு நுரையீரல் கொடுக்கும். நுரையீரல் ஒரு பெரிய ஃபில்ட்ரு கொடுக்கும், திரும்ப வாங்கிக்கும், கொடுக்கும், வாங்கிக்கும். வாங்குறதும் கொடுக்குறதும் ஒரே பம்பு தான். ஒரு ஷிங்கில் 2 வேலை நடக்கும். 2 வால்வு க்ளோஸ் பண்ணி ஒளியாகும். ஒன்று பழைய ரத்தத்தை வெளியே அனுப்புது, புது ரத்தத்தை உள்ளே அனுப்புது. இன்லெட்டு அவுட்லெட்டு, செம்ம வால்வு. இன்றைக்கி மனுஷன் கண்டுபிடிச்ச வால்வெல்லாம் பெருசு கிடையாது. இதயத்தில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். சும்மா ஒரு முறை ஷிங்க் பண்ணி எடுத்தா 2 ஃபங்க்ஷனு, 4 அறைகள். நல்ல ரத்தம் உள்ள, கெட்ட ரத்தம் வெளியோ. இன்னும் திரும்ப இன்னொரு ஆர்டிகளில் போய் நல்ல ரத்தம் வெளியோ, கெட்ட ரத்தம் வெளியோ. மாதிரி வெளியோ வெளியோன்னு ஃபங்க்ஷன் அந்தனே இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது கற்றுக்கணும். இதயம் துடிக்கிறத கற்றுக்கணுமான்னா இல்லை, இதயம் துடிக்கிறத நம்ம கற்றுக்கல. ஆனால் இதயம் துடிக்குது, நம்ம கற்றுக்கணும்னு சொல்ல முடியும்? அப்போது உயிரோடு இருத்தல் அப்படின்னா இதயம் துடித்து கொண்டு இருத்தல். உயிரோடு இருக்குதுன்னா இதயம் துடிச்சின்னே இருக்குது. ஆனால் இப்போ சுவாசம் பண்ணுகிறானா அந்த தான் உயிராகிறானா இல்லையானா ஆயிடுச்சு.
ஏன் அப்படின்னு கேட்டால் இதயம் சம்டைம் நின்னா கூட திரும்ப என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டால் பம்ப் பண்ணியோ இல்லது அதை எதனா ஷேக் பண்ணியோ இல்லை அழுத்தியோ இல்லை ஷாக் குத்தோ இல்லை கைகளால் வேகமாக அழுத்தியோ திரும்ப என்ன பண்ண முடியுது, துடிக்க வைக்க முடியுது. சுவாசத்தை அப்படி பண்ண முடியறதில்லை. ஒரு கால் இப்போ எதனா இதுவாகிடுச்சு, அடைச்சிருக்குது, எங்கன்னா லாக் ஆகிருக்குதுன்னு சொன்னால் வாய் மேலே காற்று வச்சு ஊதியோ இல்லை மூக்கு வச்சு உறிஞ்சியோ, குளத்தில் ஏரியில் எங்கன்னா ஊந்துட்டு தண்ணி ஃபுல்லாக போய் லங்ஸில் ஃபுல்லாக ஆகிடுச்சேன்னா லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஸ்டக் ஆகிடுது, அல்மா அழுத்தி தலைகீழ தட்டி தூக்கின்னு ஓடி தண்ணியை வெளியே ஏற்றுட்டோடனே திரும்ப ஃபங்க்ஷன். அது நிமோனியா அப்படின்ற நோயெல்லாம் லங்ஸில் போய் தண்ணி தங்கிறதுனால வருது. வயசாகிட்டால் ஊசி போட்டுலாம் எடுப்பாங்க, அது உள்ளேருந்து பின்பக்கம் முதுகு பக்கமாக ஊசி போட்டு லங்ஸ் எல்லாம். என்னங்க மருத்துவம் மாதிரி பேசுகிறீங்க, அதிசுத்த செய்வோம்னு சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னா டீட்டெயில்டு. முதல்ல சைவம்னா என்ன தெரியறதுக்கு முன்னாடி இந்த உடம்புல என்ன நடக்குது, நான் யார் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் செயல்பட்டுன்னு இருக்கிறதுனால உள்ள ஒன்று ஏதோ ஒன்று இயங்கினுக்குது. செயல்படுவதனால் இயங்குதா, இருக்கிறதுனால செயல்படுதா, இதுதான் இப்போ கேள்வி. நான் இருப்பதினால் இந்த உடல் இயக்கம் பெற்று கொண்டிருக்கிறதா, அல்லது உடல் இயக்கம் பெறுவதனால் நான் இருக்கிறேனா? இந்த கேள்வி பதில் நிறைய பேர் டாக்டர் கேட்டுங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம். நம்ம நோபல் பரிசு பெற்றவரோ இல்லை அனடாமி படித்தவரோ அவர்கிட்ட கேட்போம், என்ன பதில் சொல்லுவார்? உடல் இயக்கங்களெல்லாம் சரி பண்ணால் ஒரு மனுஷன் வாழ முடியும். அதனால் உடல் சீராகவும் அழகாகவும் செயல்பட்டு கொண்டிருப்பதனால் நான் என்ற ஒன்று அது உள்ள செயல்பட்டுங்குதுன்னு வரும். அப்படித்தானே? அவர் சொல்கிறது டிக்ளரேஷன் கரெக்டாக தானே இருக்குது. நான் என்ற ஒன்று எதனால் செயல்பட்டுங்குது? உடல் முழுவதுமாக செயல்பட்டு கொண்டு தகுதி உள்ளதாக உடல் இருக்கிறதுனால அதுலேருந்து நான் ஒன்று செயல்பட்டுங்குது. அப்படி தான் சொல்லுவாங்க மருத்துவம், அப்படி தானே? ஆனால் சித்தாந்திகள், சித்தம் புரிந்தவர்கள், இறையாற்றல் புரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு நல்லா வேலை செய்யுதுன்றாங்க. உடம்பு நல்லா வேலை செய்கிறதுனால தான் நான் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நானுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதனால தான் அந்த உடல் வேலை செஞ்சுனுக்குதுன்றாங்க. முரண்பாடாக இருக்கும். விஞ்ஞானிகளை ஒத்துக்க முடியாது, ஜீர்ணிச்சிக்க முடியாது. ஏன்? நான் என்னென்ன கருவிகள்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சோ அதுங்களெல்லாம் நான் சரி பண்ணால் அந்த நான் வெளிப்படுது, அழகாக இருக்குது, வாழ்ந்துனுக்குது. வாழ முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் அந்த கருவிகள் டேமேஜ் ஆனது தான். அந்த உள்ளுகிற அவங்களெல்லாம் நான் சரி பண்ணேன்னா இது திரும்ப ஒரு வலியோடு அனுத்தினுக்கிற ஒரு மனுஷனுக்கு அனசீசியா ஏதோ ஒன்று குத்த அவனை என்ன பண்ண முடியுது, சப்ரஸ் பண்ணி அந்த வழியிலேருந்து வெளியே திரும்ப முடியுது. இல்லை அங்கே தூண்டப்படுற நரம்புங்களெல்லாம் தடை செஞ்சுட்டா, இல்லை அந்த ஆர்கானியை சரி பண்ணிட்டா பெயின் இல்லாமல் ஆகிடுது. ஒரு வால்வு கெட்டு போயிடுது, கொழுப்பெல்லாம் அடிச்சுனுக்குது, சுத்தம் பண்ணிட்டா இருக்குது. அதாவது டேங்க் இருக்குது, குழா இருக்குது, டேப்பை திறக்கிறோம், தண்ணி வருது. தண்ணி இருக்கிறதுனால தான் டேப்பை திறந்தால் தண்ணி வருது, கரெக்டாக? டேங்க்கும் குழாவும் இருக்கிறதுனால தான் தண்ணி வருதுன்றார் ஒருத்தர், கரெக்ட் தானே? தண்ணி வரணும்னா டேப்பில் என்ன இருக்கணும்? டேங்க் இருக்கணும். டேங்கே இல்லைன்னா தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றாரு. டேங்க் இருக்கிறதுனால தான் தண்ணி இதுன்றாரு. டாக்டர் என்ன சொல்கிறாரு? டேங்க்குன்னு ஒன்று கட்டி வச்சுக்கிறதுனால தான் தண்ணின்னு ஒன்று இருக்குது, அதனால தான் நீ டேப்பை திறந்து தண்ணி பிடிக்கிற, கரெக்ட் தானே? டாக்டர் சொன்னது என்ன தப்பா? இல்லை. ஆனால் நம்ம டேங்க் எதுக்கு கட்டணும்? தண்ணி ஊற்றுறதுக்கு தான் டேங்க் கட்டணும். அப்போது தண்ணிக்காக டேங்கா, டேங்குக்காக தண்ணியா? தண்ணிக்காக தானே டேங்க்கு. அப்போ உள்ள நானுன்னு ஒன்று இருக்கிறதுக்கு தான் உடம்பு. இது நான் இப்படி சொல்லி புரிய வச்சுட்டேன், ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒத்துக்க முடியல. திரும்ப என்ன இருந்தாலும் தண்ணிக்காக எப்படி டேங்க்கு, கரெக்ட் தானே? நான் இருக்கிறதுனால, இது புரியுதான்னு உங்களுக்கு பாருங்கள். நான் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது டாக்டரால். ஏன்? உடம்பு இருக்கிறதுனால தான் நான் இருக்குதுன்றாரு. அது ஒரு உண்மை தான். டேங்க் இருந்தால் தான் தண்ணி இருக்கும். ஆனால் முதல்ல இனிஷியலாக அந்த டேங்க் எதுக்கு கட்டணும்? தண்ணிக்காக தான் கட்டணும். நானுக்காக தான் இந்த உடம்பு உருவாக்கப்பட்டிருக்குது. உடம்பு உருவானதுனால நான் இல்லை, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உடம்புன்னு ஒன்று உருவானதுனால நான் இல்லை, நானுன்னு ஒன்று உருவானதுனால உடம்பு இருக்குது. இது எப்போ விஞ்ஞானம் ஒத்துக்குதோ அந்த விஞ்ஞானம் முழுமை அடைஞ்சிச்சின்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்?
உடலை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் உடம்புன்னு சொல்கிற மாதிரி உடம்பு உள்ள இருக்கிற நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற தகுதி டாக்டருக்கு இல்லை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் அது இல்லை. அதுக்கான சிலபஸ்லாம் அவருக்கு இல்லை. இந்த சிலபஸ்ஸு திருமந்திரத்தில் இருக்குது. எதில்? திருமந்திரத்தில் என்ன இருக்குது? நான் அதை சரி பண்ணுறதுக்கான சிலபஸ் எங்கடா இருக்குதுன்னா, நாம் நாளைக்கு ஒரு பாடம் நடத்துகிறோம், நாணை அறிவது எப்படி அப்படின்னு அணுகுமுறையோட அந்த நாணை சரி பண்ணுறது எப்படி அப்படிலாம் நம்ம பாடம் நடத்துகிறோன்னா திருமந்திரம் உதவும், ஞான விட்டியான்னு உதவும். இவைகள்லாம் அதுக்கான நூல்கள். இவையெல்லாம் அதுக்கான நூல்கள். என்ன செஞ்சு வச்சுக்கிறானுங்க இந்த சமூகத்தில்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞானம் உள்ள நூலை எழுதுனவனே இல்லைன்ட்டான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அது எழுதுனான் பத்தியா, அவன் யாரும் இல்லையா, எழுதுனவனே இல்லை. அவன் பாம்பு கட்சி செத்துட்டான். வேற ஆள் உள்ள வந்துட்டான்றான். அது உள்ள யாரு? வேற ஆள் வந்துட்டான். மாட்டுக்கார மூலனுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. வேற ஆள் உள்ள வந்தான் பத்தியா, அவன் தான் இந்த புக்கை எழுதுனான்றான். ஆரம்பமே சரியில்லை. ஆனால் அது புக்கில் இல்லை. புக்கை போய் படித்தா மூலன் உரைசை 3000 அப்படின்னு சொல்லி அவன் என்ன பேர் வச்சுக்கிறான்னா சிவாகமம்னு பேர் வச்சுக்கிறான். அவன் என்ன பேர் வைக்கல? திருமந்திரம்லாம் வைக்கல. அவன் வச்ச பேருன்னா சிவாகமம். இது ஒரு ஆகம நூல். இது அடிப்படை விதிகளெல்லாம் நான் இது உள்ள சொல்கிறேன். நான் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த டேங்க் எப்படி கட்டினாங்கன்னு சொல்கிறேன். இந்த டேங்க்கு நிச்சயம் டேங்கை ரிப்பேர் பண்ணால் தான் தண்ணி நிற்கும். டேங்க் ஓட்டையாச்சு, தண்ணி நிற்காது. தண்ணி நிற்கலைன்னா டேங்க் இல்லை, டேங்க் இல்லைனால தான் அந்த தண்ணி நிற்கலை. அதனால் டேங்க்கு தான் முக்கியன்றான். முக்கியம் இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் அது முக்கியம்னு அவரே சொல்கிறார். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உடம்பினை முன்னும் இழக்கு என்று இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ உடம்பு பக்கமாக அவர் என்ன பண்ணுறாரு? கவனம் திரும்புது. அப்போ அவர் முதல்ல எதை புரிஞ்சுன்னுக்கிறாரு? தண்ணியை நானே புரிஞ்சுக்கினாரு. ஆல்மா டேங்க் அவசியம் இல்லை போல் நினச்சிருந்தாரு. ஆல்மா டேங்க்கும் அவசியம்னு புரிஞ்சுக்கினாரு. ஆனால் அவர் இறங்கி வந்துட்டார். ஆனால் மருத்துவம் ஏறி போல். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். யார் புரிஞ்சு வச்சுக்கினாரு? டேங்க். அதாவது உடலை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் முக்கியம்தான். உடம்பையும் பேணணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடல் கூறுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உடல் அவயங்களெல்லாம் சரி பண்ணணும், இதுக்கான மருத்துவங்கள்லாம் அவசியம்தான், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் ஒத்துக்கினார். அந்த மாதிரி மருத்துவம் என்ன பண்ணல, நான் அவசியம்னு ஒத்துக்கல ரொம்ப காலமாக. ஆனால் அப்புறமா வில்லியம் ஜேம்ஸு அந்த பக்கம் வெள்ளைக்காரனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறான். அவனுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், உளவியல். அப்போ அவன் நான் வைக்கல, அவன் நான் பண்ணல, நான் அப்படின்னு வைக்கல. மனம்னா ஒன்றா இருக்குதுன்னு பேர் அவன் வைக்கல. அவனா சொல்கிறான் இடியாட்டிக் பாக்ஸு, காக்னிசன்ட் அப்படின்னா சொல்லி சைக்காலஜின்னு ஒரு படிப்பாகவே உருவாக்கி வச்சுக்கிறான். அதில் திருமந்திரத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. திருமந்திரத்தெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா நம்மளுங்க திருமந்திரத்தை அந்த எடுத்துக்கிறது போல் அது என்ன நினச்சிங்கன்னா பட்டாச்சின்னு கோயிலில் பிரசாரம் பண்ணுக்குதுன்னு நினச்சிக்கிறான். அந்த புக்கை என்ன நினச்சிக்கிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாராயணம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஓதணும். ஆனால் அந்த மனுஷன் அவன் இல்லை. என்ன பிசிக்கலாக அவன் செய்யணும்னா கத்தி கபடா உள்ள அறுவைத்தை கட் பண்ணி அது இதை பண்ணி கண்ணுக்குள்ளே என்ன இருக்குது, மூக்குக்குள்ளே என்ன இருக்குது, மூளைக்குள்ளே என்ன இருக்குது, காதுக்குள்ளே என்ன இருக்குது, பல்லுக்குள்ளே என்ன இருக்குது, பல்லு எப்படியெல்லாம் இருக்குது, நாக்கு எப்படி இருக்குது, நாக்கு எப்படி வேலை செய்யுது, ருசி முட்டிகள் எப்படி இருக்குது, எந்தெந்த இடத்துல இருந்து இந்த ருசி அறையுது, சாப்பாடு உள்ளே போனால் என்ன நடக்குது, வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஆசிடோட கெப்பாசிட்டின்னா அது எப்படி வேலை செய்யுது, ஆசிட் ஃப்ளூயிட் எப்படி வெளியே வருது, லங்ஸ் எப்படி உள்ளே போகுது, காற்று உள்ளே போனால் எப்படி செய்யுது, இதெல்லாம் உடல் கூறுகளை பற்றின ஆராய்ச்சி. ஞானவெட்டியான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஞானவெட்டியான் அதை சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் நினைக்காதீங்க மருத்துவ குறிப்பு அனட்டாமிக்கெல்லாம் பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சணும் இல்லை. ஞானவெட்டியான நிதான நிலையில் புரிய வைக்கணுன்னா என்ன பண்ணிடலாம், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் பெரிய கூத்து என்னடான்னா, எந்தெந்த அவயத்துக்கு எந்த மாதிரியான மருந்து குத்தா சரியாகுதுன்றதையும் சொல்லி அந்த மூலிகையும் சொல்லி வச்சுக்கிறான். மூலிகை பேரோ செடியும் தெரில, எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரில, தெரிஞ்சவனும் இல்லை. தெரிஞ்சவனை கேட்டால் சொல்லவும் மறுக்கிறான். பாரம்பரிய வைத்தியம் அது என்ன வைத்தியம்? ஆமாம், உங்களுக்கு எப்படி சொல்லி தர முடியும்? பொதுவில் வைக்கல. இன்றைக்கி ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறான்னா உடனடியாக என்ன பண்ணிடுறாங்க, அப்லோட் பண்ணுறான். அந்த ட்ரக் எப்படிலாம் செய்கிறோம் நாங்கன்னு சொல்கிறான். எவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் அதில் எதை கலந்தோன்னு சொல்கிறான்.
நீங்கள் ஒரு மருந்து எடுத்து மாத்திரை நீங்கள் போய் நீங்கள் யூடியூப்பில் போய் அடிச்சிங்கனாவோ இல்லை கூகுள் காண்டோட கேட்டிங்கனாவோ மெடிசன் பேர் அடிச்சிங்கனாவோ அதில் அந்த ட்ரக்கோட டீட்டெயில் ஃபுல்லாகவே வருது. ஓர் இதழ் தாமரை நெட்டில் போய் வச்சா எதனா வரான்? ஆமாம், ஒரே ஒரு இதழ் தாமரை எங்கே இருக்குதுன்னு கேள்வி. இதை தேவர்கள்லாம் தேடினாங்கன்றான். டீட்டெயில் என்னவா? இதை தேவர்கள்லாம் தேடினாங்க. கை தேர்ந்த மூலிகை கண்ணுக்கு மட்டும்தான் இது படும். இதுக்கு இதுக்கு வேர்க்கட்டெல்லாம் போடணும், நசி மசியெல்லாம் சொல்லணும். இதுக்கு சித்தர்கட்டெல்லாம் இருக்குது. சும்மா போய் பறிச்சுன்னு வந்துட முடியாது. இதுக்கு காப்பெல்லாம் போட்டு தான் என்ன பண்ணா மூலிகை பறிக்கணும். அது சும்மா இல்லைன்ட்டான். போனவன் என்ன ஆகிடுவான்? நான் காப்பு கட்டுறதுன்னே தெரியல. மூலிகை செடி பறிக்கிறதுக்கும் கயிறில் காப்பு கட்டுறதுக்கு என்ன சம்மந்தங்குதா? சம்மந்தங்குதாயா? அதனால் ஞான விட்டியான் நான் படித்தேன், சொல்லவும் செஞ்சேன், பேசியும் இருக்கிறேன், அதில் சொல்லியும் இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ண தெரியல. அந்த மூலிகைலாம் வழக்கு கொஞ்சம் போச்சு. இந்த பூமியில் நான் பிறந்து வாழ்ந்தாலும் எனக்குன்னா இல்லை. அது புழுக்கத்தில் இல்லாத விஷயம் என்ன பண்ண முடியும்? என்ன யோசித்தா தெரியும். எனக்கு யோசித்தா தெரிகிற விஷயமா இது. பார்த்து யாருன்னா சொல்லணும், அப்படித்தானே? பார்த்து சொன்ன விஷயமே பாழா போயிடலாங்குது. ரொம்ப காலமாக அந்த கீழே சிவப்பு மேலே வெள்ளையாகுதுல்ல, அதுதான் பாரிஜாதம்னு நினச்சிருந்தேன். நான் பவளமல்லியை நான் பாரிஜாதனே நினச்சிருந்தேன். எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் பாரிஜாத செடின்ட்டு. சொன்னவர் நார்த் இண்டியனு, மகாராஷ்டிராக்காரு. அவங்க வீட்டில் இருந்தது. இது பாரிஜாத செடி, நீ இதுமாதிரி வைப்பா, நல்லா இருப்பேன்னாரு. நானும் இருந்து வச்சேன். என் பிள்ளைங்களுக்கும் அதான் சொன்னேன், இது பாரிஜாதன்ட்டு. அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து எங்கள் அப்பா சொல்கிறாரு, டேய் அது இல்லையாண்டா பாரிஜாதம். என்னப்பா அதோ ஒரே ஒரு பூ வெளியில் பெருசாக இருக்குது, அதான்டா பாரிஜாதம். அப்போ இது என் நிலமை. எங்கள் வீட்டில் பூத்து இருந்தேன். பவளமல்லி என்ன நினச்சிருந்தேன் நான். அப்போனா என்ன இல்லை தப்பாக எனக்கு இன்புட் பண்ண நான் என்ன நினச்சின்னு இருப்பேன். அதை சப்பாத்திக்கு ரொட்டிக்கு இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியாது. உங்களுக்காக தெரியுமா? சப்பாத்திக்கும் ரொட்டிக்கும் வித்தியாசம் யாருக்கு தெரியும்? ஓ அப்படியா? அது சுக்கா ரொட்டி இல்லையா? நெருப்பில் வாட்டியத்தா அப்படியா? தவா மேலே பண்ணால் சப்பாத்தி, தந்தூரில் பண்ணால் ரொட்டி. அப்போ பிரெட்டு கல்லில் விற்கிதா இது? இல்லையா? எனக்கு தெரியும், அதுதான் நான் ரொட்டின்னு நினச்சிருந்தேயா. அது தமிழ் ரொட்டி. அப்போ என்ன தெரியல, இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்ல வரேன். நீங்கள் சரிங்க, உண்மையும் அதுதான். பட் என்ன இல்லை, இன்ஃபர்மேஷன் என்ன இல்லை, டீட்டெயில்டே தெரியாது. அதனால் அந்த ஞான வெட்டியான என்னால் பண்ண முடியல. திருமந்திரத்தில் இருக்கிற டீட்டெயில் என்னால் சொல்ல முடியும். நான் விளக்கு உரை எழுதிக்கிறேன். கிட்டத்தட்ட 2378 பாட்டுக்கு மேலே விளக்கு உரை எழுதியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் எழுதணும். புக் ஒன்று ரிலீஸ் பண்ணுவேன் கொஞ்ச நாளில். பட் நீங்கள் ரொம்ப சீரியஸாக ஒரு வேலை போயிருக்கிறதுனால பண்ணுங்கிறதுனால இருக்குது. செட்ரைட் ஆகிட்ட உடனே அதெல்லாம் இந்த புக்கும் ரிலீஸ் ஆகும். திருக்குறள் எழுதின மாதிரி திருமந்திரத்துக்கும் புக்கு விரைவில் வரும். இருக்கட்டும். இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமந்திரத்துக்கா நமக்கு தெரியாதே, அந்த வேர்டெலாம் தேட முடியாது. அதிசுத்த சைவத்துக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்டை சொல்லுங்களேன். இல்லை யாருன்னா சொல்லுங்கன்ற. நான் அதிசுத்த சைவத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கொடுங்கள்னு கேட்குறேன். இடியட்டு, டிஜிட்டல் இடியட்டு, என்ன சூப்பர் டிஜிட்டல் இடியட்டு சொல்லலாம் தானே? அந்த மாதிரி அப்போது சைவிக்கு இங்கிலீஷில் வெஜிடேரியன்ருவீங்க. இப்போ சைவம்னா என்ன சொல்லுவீங்க? இது சம்பந்தம் இருக்குதா? சைவத்துக்கும் வெஜிடேரியனுக்கும் சம்பந்தங்குதா? சரியான வார்த்தையா இது? சைவம்னு ஒருத்தன் சொன்னால் வெஜிடேரியன் ஒருத்தன் சொல்கிறான், ரெண்டும் ஒன்றா? நான் ஒரு சைவன் ஒருத்தன் சொன்னால், இன்னொருத்தன் நான் பியூர் வெஜிடேரியன்றான். இப்போ சூப்பர் பியூர் வெஜிடேரியனா அதிசுத்த சைவன்னா? என்னங்க? சை ஒயிட் என்னவோ தெரியலையே. சை ஒயிட் சைவத்துக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லுங்க. சை ஒயிட்டுன்னுமா? நீங்களே சொல்லிக்கிறீங்க, ஆனால் மீனிங் வராதே.
ரெஃபர் பண்ண வேற எங்கேயும் போயிடுவானுங்களே. டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இப்போ சைவம் வெஜிடேரியன் ஆன உடனே என்ன ஆச்சு? ஃபீலிங்கே மாறிச்சு. மீனிங் மாறிச்சு, இல்லை ஃபீலிங்கே மாறிச்சு எனக்கு. ஐயோ என்னடா வயிற்றில் தண்ணி இல்லை எனக்கு, என்னடா இப்படி ஆகிட்டானுங்களேன்ட்டு. பியூர் வெஜிடேரியன், சுத்த சைவம்னு எழுதி வச்சுக்கிறான். திருமூலர் வந்தார்னு வச்சுக்க, அப்படி கத்தி எடுத்து கப்பல்களும் குத்தி போயிரு. இவனுக்கா இதை ஏதணும் நம்ம. ஏன் நானும் ஆராய்ச்சி பண்ணி நான் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லி, அந்த நானோட தன்மைகள் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டாரு. டேங்க் ஆராய்ச்சி பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. டேங்கை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. உடற்கூறுகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. டேங்கை சரி பண்ணுறதுனால தண்ணி சுத்தமாகிடும். கரெக்டாக? நம்ம தண்ணி சுத்தமாக பண்ணோமா, டேங்கை சுத்தம் பண்ணோமா? டேங்கை சுத்தம் பண்ணோம், ஆனால் தண்ணி என்ன ஆகும்? ஏன்? டேங்கு சுத்தமாக தான் தண்ணி சுத்தமாகிடும். தண்ணி அழுக்காயிடுச்சு, டேங்கை சுத்தம் பண்ணால் தண்ணியில் விஷம் கலந்துட்டாங்க. டேங்கை சுத்தம் பண்ணுறீங்க, தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு டேங்கை சுத்தம் பண்ணி திரும்ப தண்ணி விட்றீங்க. என்ன ஆகும்? டேங்கு திரும்பவும் டேங்கு கெட்டுரும். கறி தானே? இந்த உடல் கெட்டு போனவங்கலாம் யாருன்னா, தண்ணி கெட்டு போனவங்க, நான் கெட்டு போனவங்க. நம்ம டாக்டர் எப்படி பார்க்குறாரு? ஆனால் ஆமாம், டேங்கு மட்டும் க்ளீன் பண்ணுகிறாரு அது பாட்டுன்னு. அவர் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் நடக்கலை. நிறைய நோய்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். டெஸ்ட் எல்லாம் எடுத்து வந்தால் கரெக்டாக இருக்கும். தலைவலி சார்னுவான், இவரு தலைவலி கேஸ் ஆகிடும். பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், எல்லாம் டெஸ்ட்டு எடுத்துட்டோம், எல்லாம் தலைவலி இதுயா எதனா பொண்ணு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருன்னு தெரியுமா? இல்லை இன்னொரு டெஸ்ட் எடுன்றான். இப்போது டெஸ்ட் எடுத்துட்டாக்கா காசு கொடுக்க மாட்டான், ஓட்டுருவான்னு பார்க்குறான் டாக்டரு. டெஸ்ட் எடுத்துன்னு வரான். எவ்வளோ? 5 லட்சம். பரவாயில்லைங்க, ஃபுல் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, கட் பண்ணி சிலைஸாக எடுத்துட்டாங்க. மூலியை பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கன்னா அமெரிக்காக்கே போய் எடுத்துன்னு வந்துட்டோம், நியூசிலாந்துக்கே போயிட்டோம், நியூயார்க்கே போயிட்டோம். அது புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி தரேன் நம்ம தலைவர், அங்கே கூட போய் ஸ்கேன் எடுத்து வந்தாச்சு. டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு பார்க்குறாரு, தலைவலி இதுங்க. என்ன பண்ணுவார் டாக்டர்? இப்போது நம்ம திருமூலர்கிட்ட போய் தான் அன்றைக்கே முடிஞ்சிட்ருக்கோம் கதை. ஆனால் எவ்வளோ பண்ணியும் காக்கா வெளிப்புக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சாவி குத்த நின்றுது ஆடுறாங்க. சாவி கையில் குத்தா நல்லா இது எப்படி? அது சில சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேங்குது. உள்ள ஆசிட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. என்னாச்சு? என்னன்னோ மருந்து கொடுத்து பார்க்குறோம், ஆம்பளையே ஆக மாட்டேன்றான். ஆமாம், ஆக மாட்டேன்றான். சரி அடக்கலான்னு பார்க்குறேன், அடங்கவும் மாட்டேன்றான். இதெல்லாம் டாக்டருங்களுக்கு சவால். உண்மை தானே? இது நான் சொல்கிறது டாக்டருக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியலனாலும் தப்பு கிடையாது. இது டாக்டர் பார்ப்பாரோ பார்க்க கிடையாது, அது அவர் சொந்த பிரச்சனை. ஆனால் டேங்க்கு தண்ணி புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. எதை பண்ணல, எதை பண்ணிக்கிறாங்க. இப்போ விஷம் உள்ள தண்ணி டேங்குக்கு போனால் டேங்க் என்ன ஆகும்? கேட்டுரும். அதில் பாசம் வராது. இப்போ டாக்டர் எவ்வளோ டேங்கு சுத்தமானாலும் என்ன ஆக போகிறது இல்லை, விஷத்தண்ணின்னு அவர் புரிஞ்சுன்னு அதை இப்போ டாக்டரும் சைக்காட்ரிஸ்ட்டும் புரிஞ்சுக்கணும். சில ஹாஸ்பிட்டலில் உஷாராயிட்டாங்க. பேஷண்ட்டை ரொம்ப முடியலன்னா, சார் சும்மா வந்துங்கிறான் இவன் தலைவலி, நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள், அனுப்பிச்சிடுவாங்க. ஆற்று அதிகமாக துடிக்கும், டக்குட கூட கூட கூடன்னு. எதுவுமே இல்லை, வாழ்க்கையிலாம் எதுவுமே ஆகிறதில்லை, சும்மா துடிக்கும். கார்டியாலஜிஸ்ட்கிட்ட போகிறோம், அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துடுவார். அதுமா சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போயிடுவார். அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உருவிட்டு, இவ்வளோ தான் என்னால் உருவ முடியும் போன்றார். அது என்னமோ மேலே அடிப்பட்டு உருவுறாங்களே, அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்க. என்ன எவ்வளோ உருவினாலும் நிமிர மாட்டேங்குது. ஆமாம், நிறைய பேர் உருவிட்டாங்க. ஆனால் அது நிமிர மாட்டேன் நடமுச்சிங்குது. பார்த்துடலான்டா நீயா நானும் வச்சுங்கிறேன், பார்த்துட்றேன். அம்மா நான் உருறது இல்லை, நானும் என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் ஓரளவு நிமித்திட்டுக்கிறேன், ஓரளவுக்கு நிமித்திட்டேன், நிமித்திடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு
பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ தொடு சிகிச்சை, பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஊசி இதெல்லாம் பண்ணி இப்போ தண்ணி சரியில்லைனாலும் டேங்க் ரிப்பேர் ஆகிடும். ஓகே தானா சார்? நீங்கள் இப்போ சைவ சுத்தாந்தம் தானே பேச வந்தீங்க அப்படின்னா, சைவம்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இதை சொல்லிட்டேன். உடல் தனி, மனம் தனி. உடல் தனியாக இயங்கும், உடல் இயங்குறதுக்கு உதாரணம் மரம், செடி, கொடி எல்லாமே என்ன தான் 5 வரைக்கும் உடல் இயங்கும். மனம் இருக்கும், அதில் மனம் இருக்கும், பெருசாக செயல்படாது. மரத்துக்கு மனம் இருக்குது, மரத்துக்கு என்ன இருக்குது? மனம் இருக்குது, அதோட செயல்பாடுகள் கம்மி. பருவங்களில் பூக்குதுன்னா என்ன அர்த்தம்? பருவ காலத்தை அது புரிஞ்சு வச்சுங்குது. வேர்களை தண்ணி இல்லத்துக்கு அனுப்புதுன்னா என்ன அர்த்தம்? தண்ணி உள்ளத்துக்கு வேறு அனுப்புதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதோ புரியுது, அதனால தான் என்ன பண்ணுது? அது இருக்குது. காத்தடிக்க போகிற காலங்களில் இலையை கொட்டிச்சு. ஏன்னா ஆடுற ஆட்டத்தில் வேர் பிடிங்கி செத்து போய்டுவோம்ல, அதனால் முன்னாடியே என்ன பண்ணிடுது? இந்த புத்திசாலி மரங்கள்லாம் போயிடுச்சிக்குது, புத்தி இல்லாத மரங்கள்லாம் போயிடுச்சு. தண்ணி இதுன்னு முளைச்சிட சில செடிங்கள்லாம் இருக்கும், அதை தான் உங்களுக்கு விற்றுனுங்கிறான் இப்போது லேண்ட்ஸ்கேப்னு சொல்லி. தண்ணி ஊற்றினே இருந்தீங்கன்னா அது வந்துன்னே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு என்ன அறிவே கிடையாது. முட்டாள் செடிங்களை தான் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? கார்டனிங் பண்ணுகிறீங்க தெரியுமா? இதை விட மரத்துக்களை இன்னும் முட்டாளாக்குறான். வேறே போய் நிற்கும் செடியை வச்சுன்னு போன்சாயெல்லாம் சொன்னிருப்பான். பெரிய வர வேண்டிய மரத்தை சாகச்சு சின்னதாக்கி வேலைக்காக பீஸாக ஆக்கி வச்சுக்கிறான். இருக்கட்டும். இப்போ என்ன சொல்ல வரேன்? உடல் மனம் 2 இருக்குது. இது இல்லாமல் உயிர்னு ஒன்று இதுங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் தந்தது உயிர். உடலும் மனமும் உறவாடி கொண்டாடி மகிழ்ந்துன்னு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறது உயிர். அப்போ 3 இருக்குது. அப்போ உடம்புல என்ன இருக்குது? 3 இருக்குது. டாக்டர் உடம்பை பார்க்குறாரு, சைக்காட்ரிஸ்ட்டு மனசை பார்க்குறாரு. உயிரை யார் பார்க்குறது? உயிருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தர வேண்டியதில்லை, அது சர்வ சுதந்திரமாக சரியாக இருக்குது. அது எப்படி இருக்குது? சர்வ சுதந்திரமாக சரியாக இருக்குது. இந்த தண்ணியை நான் சுத்தம் பண்ணேன்னா உயிர்கிட்ட நான்னா தண்ணி சுத்தமாகிடும். உயிர்கிட்ட நான்னா சுத்தமாகிடும். நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா சிம்ப்ளஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா கோயிலேருந்து இந்த வண்டியை தண்ணி அனுப்புகிறானுங்க. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரே ஏரில் தான் பண்ணுவான். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரே ஏரில் பண்ணுவான். டேங்க்கு வச்சு போட்டு தண்ணியை மேலே அனுப்புவான். அது என்ன பண்ணும்? மேட்லேருந்து கரைஞ்சி வரும். ஏன்டா அதை ஃபில்ட்ரு பண்ணுறான்னா, தண்ணியில் இருக்கிற தேவையில்லாத ஆசிடிட்டி செடிங்க பொடிங்க அதுக்கெல்லாம் என்ன ஆகிடுமா? காற்றுல எவாப்ரேட் ஆகி போயிடுமா. புரியுதா? கெமிக்கலைஸ்டு இருக்குதெல்லாம். இதை இங்கே செஞ்சதில்லை. நம்ம தாத்தாங்களாம் அப்பயே துஞ்சி வச்சுனாங்க. தண்ணியை வெளியே தேய்ச்சிட்டோம்னா உப்பு கச்சிரும்ன்ட்டு கடலை எடுத்துன்னு போய் தண்ணி எடுத்துன்னு போய் என்ன பண்ணான்? பாத்தி கட்டி பாய்ச்சி. அப்போது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் எங்கே இருக்குது? வெட்ட வெளியில் இருக்குது. வெட்ட வெளிக்கிட்ட குத்தா அது என்ன பண்ணிடுது? தண்ணியை எடுத்துது. தண்ணி எடுத்துச்சேன்னா டென்சிட்டி உள்ள ஒரு உப்பு கையில் அதை எடுத்துக்கணும். அப்போ நம்ம தண்ணியிலேருந்து என்ன எடுத்துக்கணும்? அப்போ உப்பை தண்ணியிலேருந்து எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எப்போவுமே முன்னாடியே டெக்னாலஜி இருந்துருக்குது. இன்றைக்கி இப்போது அதில் உப்பில் என்ன இல்லை? அயோடின் இல்லைன்ட்டான். அயோடைஸ்டு உப்பில் இல்லைன்ட்டான். அப்படியா? இல்லையா? கல் உப்பு சாப்பிடுன்னே மருத்துவர் சொல்கிறாரு. மருத்துவர் என்ன சொல்கிறாரு? கடல்லேருந்து எடுத்த உப்பு இல்லை, கல்லாகவே உப்பு கிடைக்குது. இந்து உப்பு, மலைகள்லேருந்து எடுக்கிறது உப்பு டைரெக்டாக. தண்ணியெல்லாம் எடுத்தெல்லாம் இல்லை, உப்பே கிடைக்குது டைரெக்டாகவே. இப்போ ஃபில்ட்ரேஷனு அதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி. நான் தண்ணிக்கு உதாரணம் சொல்ல வரதில்லை. மனதை தெளிவாக்குறதுக்கும் உடலை தெளிவாகிறதுக்கும் ஓரளவுக்கு நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம்? பரிச்சயம் இப்போ ஆயிடும். ஆனால் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயிலாக ஆக்கி ரொம்ப கிளியராக ஆக்கி சுத்தமான தண்ணி எந்த டேங்கையும் சரி பண்ணுறோன்ட்டான். டேப்பில் அடிச்சுன்னுக்கிற ஓட்டையை கூட சுத்தமான தண்ணி என்ன பண்ணுறான்? கரைச்சி எடுத்துன்னு வந்துடும். ரொம்ப நாள் பைப்பில் தண்ணி கெட்டு போயிட்டுதுன்னு வச்சுக்கோமே, நல்ல தண்ணி அமிச்சுனே இருக்கிறோம். என்ன பண்ணோம்? போய் என்ன பண்ணோம்? கரைச்சி அதையும் அடைப்பையும் கரைக்கிற மாதிரியான தண்ணி ரொம்ப தூய்மையாயிடுச்சேன்னா இப்போ டேப் தந்தால் தண்ணி வரும். டேங்க் இருக்குது, தண்ணி வருதுன்னா அப்போ தண்ணி சுத்தமானால் வாழ்வுகள் எல்லாம் என்ன ஆகிடும்? க்ளீன் ஆகிடும். செகண்ட்ரி. ஸோ டேங்க்கை அதை சேர்ந்த சிஸ்டத்தை சரி பண்ணோன்னா, இந்த உடலை சரி பண்ணோன்னா, மனதை சரி பண்ணால் உடல் சரியாயிடுதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். மனதை சரி பண்ணால் உடல் சரியாயிடுது.
உடலை சரி பண்ணால் மனசு ஒத்துழைக்குது, ஆனால் மனசு சரி பண்ணால் உடம்பு கட்டாயம் சரியாயிடுது. உடம்பு கட்டாயம் சரியாயிடுது. இப்போ இந்த மனதை தூய்மைப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இந்த உடம்புன்றான். இந்த உடம்பு எதுக்கானதான்? மனதை நம்ம என்ன நினச்சிங்கிறோன்னா, இந்த உடம்பு கொண்டு என்ன தான் இந்த மனசை சந்தோஷப்படுத்துன்னு நினச்சிங்கிறோம். இந்த மனதை சந்தோஷப்படுத்த வந்தோமா இல்லது இந்த மனதை தூய்மைப்படுத்த வந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த மனதை தூய்மைப்படுத்த தான் நம்ம இங்கே வந்துக்கிறோம். மனுஷனா நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நாயை விட போகம் பண்ண முடியாது ஒருத்தன். நாய் ஃபக் பண்ணது இல்லை, அதை விடலாம் மனுஷன் பண்ணவே முடியாது. மாட்டிச்சேன்னா அப்படி கெடுக்கும் 6 ஹவருக்கு. அவனாலாம் 6 ஹவர்லாம் ஒன்றும் செய்ய முடியாது உன்னால். இல்லை, இது உண்மை. அப்போ நாய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீ என்ன பண்ணல? நோ நோ நோ, சாத்தியமே இல்லை. போர் வச்சிடும், வெறுப்படிக்கும், சனியை தூரம் போன்றுருவேன். என்ன தான் ஊசி போட்டுருந்தா கூட முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இங்கே வரல. உச்சகட்டமாக சிற்றின்பத்தை நாடுற ஒரு மனுஷனுக்கு அது கூட இங்கே பெரிய விஷயம் கிடையாது. மனுஷனாக ஆகிட்டேன்னா அப்போ அதுக்கு நீங்கள் வரல. என்னன்னா இங்கே பார்த்தோன்னே இங்கே படைப்புகள்லாம் நிறைய பண்ணி வச்சுனானுங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னே பொம்மைங்களுக்கு ஆசைப்பட்டுனுக்கிறேன். டிஷர்ட் போட்டுக்கிறது, இல்லை காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுக்கிறது, கார் வாங்கி ஓட்டுறது, டாக்டர் ஆகிருது, இன்ஜினியர் ஆகிருது, வக்கீல் ஆகிருது, மினிஸ்டர் ஆகிருது, மினிஸ்டர் வாங்கிட்டு போட்டு திரியுது, இல்லை நகை போடுறது, ஆட்டுறது, குலுங்குறதுக்கு தான் முக்கிய பிரதான இடம் கொடுத்துட்டேன். நோக்கம் நான் வந்துட்டேன். இதெல்லாம் அங்கேயே பண்ணிக்கலாம், நீ எங்கேயும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பாரு, குரங்கு ட்ரெஸ் பண்ணி போடுமா, நம்ம தான் பண்ண முடியும். அது குரங்கால் ஒழுக்கமாக வாழ்ந்து காட்ட முடியுமா, நம்மளால் தான் முடியும். குரங்கு பக்தி பண்ணுமான்றது, கடவுளை சார்ந்து பக்தி பண்ணுறது கூட குற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பக்தின்ற பேர் நீ என்னவோ கர்மம் பண்ணுகிற, அது ஒன்று நீ என்ன பண்ணவே இல்லை. ஒரு கணம் கூட உண்மையிலேயே கடவுள் எப்படி இதுன்னு நீ கேட்கவே இல்லை. என்ன சொல்லணும்? தேவுடா, தேவுடுன்னா தெய்வம். கடவுளுக்கு தெலுங்குல இல்லை, கிடையாது. அது இங்கேருந்து கிளை மொழி, வேர்கள் எடுத்துன்னு போல, தேவுடு தான் எடுத்துன்னு போயிடுச்சு. அதனால் கடவுளை எடுத்துன்னு போல, அதனால் தெரியாது. காடுன்ற சொல் கூட பின்னாடி தான் கண்டுபிடிச்சானுங்க. ஜிஓடியை இது பண்ணி போட்டானுங்க. கிரேக்கத்தில், லத்தீனில் அங்கெல்லாம் என்ன இல்லை, இப்படி ஒரு வார்த்தை இல்லை. எந்த மாதிரி ஒரு வார்த்தை? கடத்துக்குள்ளே இருக்குதுன்ற அர்த்தம் புரியக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை. மதிப்பு மிகுந்ததுன்ற வார்த்தை தான் இருக்குது, சிறந்ததுன்ற வார்த்தை தான் இருக்குது. கடத்துக்குள்ளே இருக்குதுன்ற வார்த்தை இல்லை. ஏன் கண்டுபிடிச்சி வைவேன். அதனால் என்ன தான் செய்ய முடியாது. அதெல்லாம் தேன் பார்த்து அழு சிரிக்குது, என்னை கொளுத்திட்டியா சனினே டெக்னாலஜி இருந்து. இனி தான் கேள்விப்பட்டேன், சக்கரை தண்ணி வைப்பாங்களாமா, அதை எடுத்து போய் உள்ளே சொருவிடுமாமா, அதை புரிஞ்சு இவனுக்கு தேன் வைப்பானுங்களாமா. தேனியவே ஏமாத்திருத்துன்னு ஆகிட்டானுங்க. உனக்கு டெக்னாலஜி நான் எடுத்து போய் சேர்க்குறது தானே, இந்த சக்கரை தண்ணி எடுத்து போய் அதில் சேரு. நீ பூஞ்சி எடுத்து வந்து சக்கரை தேனை வாங்கிட்டு வந்து எனக்கா தேன் கிடையாது. நீ தான் அவன் எதிர்த்து தான் தேனிக்கு தான் பூஞ்சி கொடுத்தானுங்க. ஆனால் அது தேனி எடுத்துன்னு வந்தே சக்கரை தண்ணி. அந்தளவுக்கு அறிவியல் ஆகிட்டான் மனுஷன். யாரை ஏமாத்துற அளவுக்கு? நம்மள இல்லை, தேனியவே ஏமாத்திட்டான். ஆமாம், டாபர் அண்ணி. அதனால தான் எல்லாம் டாபர்ன்னுங்கிறானுங்க. ஆமாம், டாபர் நீ அந்த வார்த்தை வந்தது நீ ஏமாத்துறதுனால தான். பெரிய டாபர் இவரு, புரியுதா? டாபர் மாமா வந்துக்கிறாருன்னா சொல்லுவாங்க. அப்போ எப்படியெல்லாம் ஏமாத்திங்கிறானுங்க. இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் டீட்டெயில் புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கேன். இப்போ சைவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் தெளிவடைவதற்காக ஏகமாக எது இருக்குது, எது எனக்கு வாய்ப்பு தருதுன்னு அதை நாடி அது ஒன்றா தான் இருக்க முடியும்னு உணர்ந்து அதோட உறவாடி நின்றா அது பேர்னா சைவி. அதோட உறவாட துடித்தலும் அதையே தொழுதலும், துதித்தல் தொழுதல் எதை? ஏகத்தை, ஒன்றா இருக்கிறத. துதித்தலும் தொழுதலும் தொடர்ந்து செய்பவன் எவனோ அவன் சைவி. துதித்தலும் தொழுதலும் செய்தவன் யார்? அவன் சைவி. எதை துதிக்கிறான், எதை தொழுறான்? எது ஒன்றும், எது இந்த டேங்கையும் தண்ணியையும் பாதுகாக்குதோ. டேங்கும் தண்ணி எங்கே இருக்குதே? மாடியில் இருக்குது, வெட்ட வெளியில் இருக்குது. பாதுகாக்குதோ அதுதான் என்ன பண்ணான்? எதையும் சரி பண்ண வல்லதுன்னு புரிஞ்சுக்கின்னு ரெண்டையுமே அதுக்கிட்ட ஒப்படைச்சி, ரெண்டையுமே உடம்பையும் மனதையும் அதுக்கிட்ட ஒப்படைச்சி அதை துதித்து அதை தொழுது கொண்டு இருந்தால் அவர் யார்? அவரே சைவி. இப்போ அது மாதிரி துதித்து தொழுதும் கொண்டு இருக்கிறவர் எப்படி இருப்பான்?
பக்தி உள்ளவனாக இருப்பான், அளவாக சாப்பிடுவான், பருக்கு சிந்தாமல் சாப்பிடுவான், ரெஸ்பெக்ட் பண்ணுவான், உணவை மதிப்பாக சாப்பிடுவான். இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க, உணவை மதிப்பாக சாப்பிட்றதுன்னா என்ன தெரியுமா, தயிர், நெய், பியூர் சாப்பிட்டு பேட்ர வசதிக்கு எடுத்து வந்து விட்டான். எப்பேற்பட்ட சித்தாந்தத்தை எடுத்து வந்து எங்கே வச்சுக்கிறானுங்க, சாப்பாட்டில் இருந்து. சாப்பாடுறாமனுங்க எங்கே எடுத்து வந்து விட்டான். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இந்த மாதிரிலாம் சொல்கிற போகிறானுங்கன்றதுனால வேண்டிய கண்ணப்ப நாயனார் கதையே சொல்லி வச்சுக்கிறானுங்க. பிள்ளையை கொன்று விட்டு பெரிய விருந்து வைத்தான் கல்லமில் பரஞ்சோதி ஒருத்தன் கருவை இடித்து வெளியே எடுத்து சாப்பிட்டவங்களாம் கூட செய்வியாக தான் இருந்துக்கிறான் அந்த காலத்தில். அதாவது ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கிற ஆர்கான்லாம் சரி பண்ணணும்னா அந்த ஆர்கான்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற பிளட்டை உள்ளே குத்தாருன்னா ஆகிடும், சரியாயிடும். அதுக்கு தான் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்லாம் கொடுக்குறேன். இப்போ ஒரு கிளாண்டு வேலை செய்யலைன்னா அதுக்கான கெமிக்கலை வெளியே செஞ்சு வச்சுக்கிறான். தைராய்டு வேலை செய்யலைன்னா தையமின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். அது உனக்கு டோசேஜ் போட்டு உள்ளே தள்ளினியானா தைராய்டு தூண்டும், என்ன பண்ணாங்க வேலை செய்யும். அந்த தையமீன் செய்யப்படுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்குறான், அதில் என்னென்ன பர்சன்டேஜ் என்னென்ன கலந்தால் இந்த கெமிக்கல் வரும்னு பார்க்குறான், ட்ரக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். மாத்திரைகள் சாதாரணமாக வெளியே வந்து மாத்திரைகள் நீங்கள் நினைவு ரவுண்டாக வந்து ஊந்துச்சுன்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், ரவுண்டாக வந்து டப்பாவில் போட்டு அச்சு கொடுத்துட்டாங்கன்னு நினச்சின்னு போகிறீங்க. அப்படியெல்லாம் அது வந்தது இல்லை, அப்படியெல்லாம் அது வந்தது இல்லை. ஒவ்வொரு மாத்திரைக்கு பின்னாடி பெரிய பெரிய கதை இருக்குது. ரொம்ப சயின்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கிறானுங்க. அவன் கண்ணு சப்பலாங்கல் பொண்ணு ஒருத்தன் பேசிட்டு மைக்கு பிடிச்சின்னு மருத்துவம்லாம் தப்பு, அதெல்லாம் நம்பாதீங்க, டாக்டருங்கெல்லாம் போய் சொன்னாங்கிறான். ஒவ்வொரு மருந்தும் எப்படி தான் செஞ்சுக்கிறான், பெரிய போராட்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் பின்னாடி தான் என்ன பண்ணிக்கிறான், கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். நீ நினச்சிற மாதிரிலாம் அல்பமாலாம் அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு மருத்துவர்களும் தியாகசீலர்களாக இருந்துக்கிறானுங்க. அதில் மருத்துவ தியாகசீலர் 24 மணி நேரம் உழைச்சவங்களாங்கிறான். மேடம் கியூரி கேன்சருக்காக ரேடியேஷன்லாம் போட்டு அதுக்காக பண்ணி தியாகம் பண்ணிட்டு போய்க்கிறான் அந்த பொம்பளை எல்லாம். ஆனால் நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி அல்பமாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தன் 4 வருஷம் 4.5 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு வரான்னாக்கா டாக்டர் ஆகிறான்னா சும்மா வந்துக்கிறானா அவன் கிடையாது. என்ன கூடவே காசும் கொடுத்து படிச்சுட்டு வரதுனால அவனால் காசு வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சேவை தொழில் அவனால் செய்ய முடியல. ஏன் செலவு பண்ணிட்டான் என்ன பண்ணுவான், அவனுக்கு சேவை தொழிலாக கற்றுக் கொடுத்தா அவனு என்ன ஆகிடுவான், மனிதாபிமானத்தை அவனுக்கு வளர்க்கலை. நம்ம என்ன பண்ணிட்டான், அவனையா டாக்டர்னா பெரிய வேலைன்னு சொல்லி காசு அதிகமாக கொடுத்தாத்தான்ற மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணிட்டான், நம்ம அவனுக்கு கேவலப்படுத்திட்டோம், அந்த தொழிலை அசிங்கப்படுத்திட்டோம். அதனால் அங்கே போகிறவனு என்ன ஆயிடுறான், அவ்வளோ காசு கொடுத்துட்டு வரணும், காசு தேவைப்படுது இல்லை, சமூகத்தில் மதிப்பு இல்லை, காசு இல்லைண்ணா. ஒரு டாக்டர் சைக்கிள் இல்லை, சைக்கிளில் போனால் நீங்கள் என்ன பண்ணுவேன், ஒரு டாக்டர் ஒருத்தர் சைக்கிளில் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, ஒரு இன்ஜினியர் புல்லட்டில் வர்றாரு, யாருக்கு மதிப்பை, ஏன் புல்லட்டில் வந்து தான் டபடமான சத்தம் கேச்சு இல்லை. அப்போ யார் அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறான், யார் திருடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தான், நம்ம தான். நம்மளே இது வாய்ப்பு கொடுத்துட்டு அவனை திட்டிக்க தான் வேலைக்கு ஆகாது. நம்ம பக்கம் இருக்கிற குற்றங்களை என்ன பண்ணினா தீர்த்துக்கவும் செய்யணும். அப்போது சைவம் என்பது நான், அந்த மனம் இந்த கடவுள்கிட்டேருந்து தான் இது வந்திருக்க முடியும். அதை தொழுது அதோடு அணுகிறது எப்படி, அதை கூட இணையிறது எப்படின்றதுக்காக அதையே தொழுது அதையே நினச்சி அப்படின்னு தான் அவர் யார், அவர் உள்ளம் முருகிறது, சதா இறை நினைப்போடு இருக்கிறது, கண்களில் ஈரமாகவே இருக்கிறது, கடவுளையே துதி பாடுறது, நீ தான் எனக்கு துணை அப்படின்றது, இந்த உடம்பை நீ தானே கொடுத்த, இந்த உடம்பை நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை போட்டுருது. எந்த உடம்பை, இந்த உடம்பை போட்டுறதுனால பிற உடம்பையும் போட்டுருவோம் தானா, போட்டுருவோமா மாட்டோமா. இதை உடம்பை போட்டுருவோம்னா இன்னொரு உடம்பு என்ன பண்ணுவோம், இன்னொரு உடம்பை போட்டுறதுனால அவன் என்ன நினச்சிட்டான்னா, சில பேர் சாப்பிட்றது இல்லை, சில பேர் ஏன் அவன் சாப்பிட்றது இல்லைன்னா அவனுக்கு தேவையான உணவு வெளியே கச்சிச்சு, ஆனால் என்ன பண்ணல, நெல் உடம்பை அவன் போட்டல, ஆனால் ஆட்டு உடம்பை போட்டுறான், அதனால் ஆடை சாப்பிடல. நெல் உடம்பை போட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறான், சாப்பிட்டுக்கிறான், ஆடை சாப்பிடல. இப்போ சைவனாவே ஆடை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஏன்னா மீசை வச்சுட்டா கவிதை வரும்னு நினச்சிக்கிறானுங்க. பெருசாக மீசை வச்சின்னு பேனா கையில் வச்சுன்னு பேப்பர் வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன் கவிதை வரும். ஏன்னா கவிதை எழுதுனது எப்படி இருந்தார், மீசை வச்சுருந்தாரு, பேனா வச்சுருந்தாரு, நோட்டு வச்சுருந்தாரு, பேனா நோட்டு மீசை வச்சிங்கன்னு வச்சுக்கேன் கவிதை வரும். வரும். சைவம் என்பது ஒரு மனிதன் புரிந்து கொள்ள துடிக்கிற ஒரு மனிதன் இறைவனை நோக்கி சதா சர்வகாலமும் தொழுது கொண்டிருந்தான்னு அவன் யார், அவன் சைவி. ஆனால் இப்போ யாரும் சைவி இல்லை. மதம் சார்ந்து தொழுதுனுக்கிறான், வழிபாடு சார்ந்து தொழுதுனுக்கிறான். இப்போ சைவமும் ஒரு வழிபாடாக மாறும்போது அவனும் சைவி இல்லை தான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சைவம் என்பது வழிபாடாக மாறினா அது என்ன கிடையாது. ஏன் அவன்
பாட்டு பாடினவன். வேயுரு நீங்கள் நீ பார்க்குறதெல்லாம் இருக்கிற அந்த வேயுரு மேனி பங்கனி, இந்த சுற்றி திரிகிற இந்த உடம்பு இருக்குது இல்லை, இதுக்கு பங்காளியாக ஒருத்தன் இருக்கிறான். இந்த உடம்புக்கு பங்காளியாக இருக்கிறான். இந்த உடல் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசோ அவன் கூட இருக்கிறான். ஆண் பாதி பெண் பாதி என்றானவன், அவன் உண்டு நான் என்று நின்றானவன், சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் அப்படின்னு, காற்றானவன் நீரானவன் நெருப்பானவன் நிலமானவன், நேற்றாகி இன்றாகி என்றுக்கும் பொருளாகி திளையாகி நின்றானவன். இப்பெல்லாம் சொல்லணும் வேறு மாதிரி ஆகிட்டானுங்க. ஆமாம், பொம்பளை வெட்டிட்டு நம்மளையும் வெட்டின்னு பாதி சேர்த்து ஒரு போட்டோ வைத்து வச்சுக்கிறானுங்க. ஆமாம், அப்படி ஒரு உருவம் நடக்க முடியும்? அதுவும் அந்த கையை இப்படி ஸ்டைலாக இப்படி போட்டு இப்படின்னு இருக்கும். இந்த பக்கம் கை கம்பீரமாக வச்சுருக்கோம், இந்த பக்கம் மீசை இருக்கும், இந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்கோம். பார்த்துக்கிறீங்களா? அப்படி ஒரு பொம்மை செஞ்சு வச்சுன்னு கும்பிட்டுங்கிறாயா? இது விட ஒரு கேவலமான ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியும்? அப்படி ஒரு உருவம் நடக்கும். பிளாஸ்டிக் டேங்க்கு சிமெண்ட் டேங்க்கு ஓட்டியா? ஒன்று சிமெண்ட்லேயே சுற்றி கட்டு பிளாஸ்டிக் உள்ளே வச்சிடலாம், இல்லை சிமெண்ட்டில் கட்டு பிளாஸ்டிக்கை வெளியே மோல்டு பண்ணலாம். பாதி பிளாஸ்டிக்கு பாதி சிமெண்ட் டேங்க் ஓட்டும். லீக் ஆகுமா? ஆகாதா? லீக் ஆகிடும். ஏன் ஒட்டாது? பிளாஸ்டிக் சிமெண்ட்டும் ஒட்டாது. ஒட்டு நினைக்கிறீங்க? சாத்தியம் இல்லை. என்ன போட்டு ஓட்டினாலும் வந்துடும். சிமெண்ட்டில் பிளாஸ்டிக்கு உங்கள் பக்கெட்டில் சிமெண்ட்டு போட்டு வச்சுருக்கோம், ஒட்டின்னு இருக்கோம். ரொம்ப நாள் பொத்து தட்டி பாருங்களாம் தனியாக வந்துடும். இல்லை நாங்கள்லாம் ஒட்டிட்டோம் அப்படின்னு ஜெல்லியெல்லாம் போட்டு பிளாஸ்டிக்கில் போட்டு எடுத்து வந்து காமிச்சிட போகிறீங்க. கொஞ்சம் நாள் வச்சுன்னு இருக்கு, அதுவே வெளியே வந்துடும். ஆமாம், 2 சீசன் மாறிச்சுன்னா என்ன ஆகிடும்? சிமெண்ட்டு வேறு டைமில் சிங்க் ஆகி விரியும், பிளாஸ்டிக் வேறு டைமில் சிங்க் ஆகி விரியும். ஆல்மா தனியாக வந்துடும் சிமெண்ட்டு. அது மாதிரி இந்த ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா வச்சு வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி தட்டி நிற்க வச்சு ஒரு போட்டோ வச்சுட்டு கும்பிட்டுங்கிறார் அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தம் என்னது? அர்த்தம். அர்த்தம் நாதமாக இருக்கிற ஈஸ்வரன்னா அர்த்தநாதீஸ்வரனாக்கா ரெண்டும் சேர்ந்தவன்றான். இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னத்துக்கு தான் பேசுகிறேன், என்ன கேட்கலாம்ல? நீ சொன்னா போய் காரணம் சொல்கிறேன், நாங்கள் ஒத்துக்க முடியாது. போயா அதான்டா விஷயம். சைவம்னா என்னையா? கடவுள் ஒன்று, அதை தொழுவதும் துதிப்பதும் என் வேலை. இவன் சைவி. இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, பட்டவர்தனம் ஆயிடுச்சு. ஒன்று தான் இருக்க முடியும், கிடையாது. ஒன்று தான், அதோட உறவாடுறது தான் என் வேலை. அதுதான் என்னுடைய வேலை. தொழுதல் துடித்தல் மட்டும் கிடையாது, சதா சர்வகாலமும் நான் அதை கூட சேர்றது எப்படி? அதை கூட சேர்றது எப்படி? 2வது ஸ்டெப்பு. முன்னு இதை தொழுதல், 2வது அதை கூட சேர்றது. ஃபிகர் நல்லா இருக்குது, சைட் அடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு ரூம் போகிறது, இல்லை டேட்டிங்கு. 2வது ஸ்டெப் போனோமா இல்லையா? இல்லை சார், பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வேர்வை சிந்தி அலுப்பாயிட்டேன், ரூம்லாம் போகிற அளவுக்கு தகுதி இல்லை, டயர்டாகிட்டாக்கா சைவத்திலே போயிட வேண்டியது தான். கொஞ்சம் உஷாராயிட்டா. அடுத்த ஸ்டெப்பு என்னம்மா சொல்கிற? ஒரு 3 நாள் தங்கி பார்க்கலாமா, ஒரு வாரம் போய் பார்க்கலாமா? இது டேட்டிங்லாம் வந்துச்சு இந்த காலத்தில் தானே. அந்த காலத்துலேயும் பண்ணிக்கிறானுங்க கடவுளாக கூட. இது யாரை கூட பண்ணிக்கிறானுங்க? கடவுளாக கூட. இறைவனோட இருந்து பார்க்க முடியுமா? தனித்து இருந்து பார்க்க முடியுமா? குடும்பத்தை விட்டுட்டு போய் பார்க்க முடியுமா? இதெல்லாம் இல்லைன்னா அதை புரிய முடியுமா? இதுதானே எனக்கு தொடையாக இருக்குது, இதெல்லாம் இல்லை கட்டி அதை அடைய முடியுமான்னா, இப்போ அது இல்லைன்னு தான் அடைய முடியும்ட்டான். டேட்டிங் போனவொன்னே என்ன நினச்சிட்டானுங்கன்னா, டேட்டிங் தான் போன கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்ட்டானுங்க. அப்படியா? எவனோ ஒருத்தன் டேட்டிங் பண்ணி பார்த்தாயா, இப்போ என்ன பண்ணுறானுங்க? கட்சி வரைக்கும் டேட்டிங் போயினுங்களான்றான். லிவிங் டுகெதர். புரியுதா? சைவி சுத்த சைவியாக மாறுறான். சைவி என்னவாகிறான்? சுத்த சைவியாக மாறுறான். எப்படி? இறைவன் வேறு நான் வேறு வாய்ப்பே இல்லை. நான் என்ற ஆணவம் தான் இதை தடுக்குது, அதை எடுக்கிறது. என்னால் என்கின்ற நினப்பு தான் என்ன பண்ணி வச்சுக்குது, அதுக்கிட்ட இந்த பிரிச்சுருக்குது. அதை எப்படி எடுக்கலான்னு முயற்சி செய்கிறான். முதல்ல தொழுதான், 2வது என்ன பண்ணுறான்? முயற்சி செய்கிறான். சரியா? நாங்கள் கற்பு கரைசி கல்யாணம் பண்ணால் பண்ணிப்போம். டேட்டிங் லிவிங் டுகெதர்லாம் நோ, திருமணம் தான். ஒரே சந்தர்ப்பம் என்ன தான்? திருமணம் தான். நான் அல்ப பையனாச்சுண்ணே. எங்கள் அப்பா யார் தெரியுமா? உலகத்துக்கே நீதி சொல்கிறவர். நீ டேட்டிங் கூப்பிட்டா வந்துடுவோண்ணே அப்படின்னு பிடிச்சிருந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லிப்பார்.
என்ன சொல்கிறது, எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சிச்சின்னா ஒன்று நான் என்ன சொல்கிறேன், ஓகே சொல்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, உடம்புக்கிட்ட கேட்குறாரு, என்ன சொல்கிற, கடவுளுக்கு உடம்பு மேலே சக்தி வழிவிட்டால்தான் நீ அதிசுத்த செய்தியாக மாற முடியும். யார் வழி விடணும்? சக்தி வழி விடணும். உடல் உனக்கு ஒத்துழைக்கணும், உடல் ஒத்துக்கணும், ஓகே என்ஜாய் அப்படின்னு. இல்லை அம்மா கிட்ட போய் பொண்ணு என்னம்மா, அப்பா கிட்ட கூட கொஞ்சம் யோசிக்கும், அம்மா கிட்ட போய் என்ன பண்ணோம் பொண்ணு சொல்லணும், இது மாதிரிம்மா என்னம்மா அவன் சும்மா சுற்றிங்கிறான், நல்ல பையன் மாதிரியே இருக்குதுன்றான், என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வர சொல்கிறாங்க, லெட்டர்லாம் கொடுக்குறான், நீ நேசா அப்பா கிட்ட என்ன பண்ண பேசிப்பார் அப்படித்தானே. ரூம்க்கெல்லாம் போய் வந்துடுவோம், ஒரு கேட்டகரி, அது வேறு விஷயம். அதோட முடிஞ்சிடும், அதோட அவள் தான் டேட்டிங் கூட கிடையாது, அதுக்காக டேட்டிங் தான் முடிஞ்சிச்சு, அதுக்காக கல்யாணம் பண்ணலாம் வாழப்போதில்லை, அது டேட்டிங், லிவிங் டுகெதர், அது இஷ்டம். அது நம்ம தனி நபருக்குள்ளே நான் போக வரல. இங்கே சைவ சுத்தத்துக்காக தான் இதை பேசுகிறேன் தவிர தனி பொம்பளை ஆம்பளை கூட போகிறது வாடுறது அவங்கெல்லாம் சொந்த பர்சனல், நான் அதை பற்றி பேசலை. பட் நீங்கள் அதுக்காக அர்த்தமாக இதை எடுத்துக்கூடாது. நான் சைவ சுத்தாந்தத்துக்காக தான் இதை எடுத்துக்கினே தவிர நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போய் ஒரு லிவிங் டுகெதர் சொல்கிறாரு, டேட்டிங் பண்ண சொல்கிறாருன்னு வச்சுன்னு ஆல்மா என்கிட்ட ரேட்டிங்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. டேட்டிங்கு உங்கள் ரேட்டிங் என்னான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஆமாம், அதெல்லாம் என் வேலை இல்லை, சாரி சார், நான் மாமா வேலை செய்யலை, நான் மாமா தான் கடவுளுக்கு, உங்களை கடவுள்கிட்ட சேர்த்து வைக்கிற மாமா நம்ம. ஆமாம், அது முடியாது, சாத்தியம் இல்லை. நான் பப்ளிக்காகவே சொல்லி வைக்கிறேன், சாத்தியம் இல்லை. நான் வாழும் ஒரு உயிரினம், விசேஷமான ஒரு உயிரினம், மனிதனுக்கு உதவுறதுக்காக என்னை படைக்கப்பட்டிருக்குது, நீ பயன்படுத்திக்கோ. நான் சிறப்பாக வாழ்ந்துட்டு தான் போகிறேன், ஒன்றும் செய்ய முடியாது. அது நீ ஒன்றும் தடுக்கோ அதுவோ எங்கே போட்டாலும் என்ன பண்ண தான் இருப்பது, வாழ்ந்துட்டு போகுது. வசதியான வாய்ப்புகளும் நான் அது தேடிப்பேன், நல்லா தான் இருப்பேன், நல்லா இருக்குது தான் வந்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறது, நீ சொல்கிறதுக்காக நாங்கள் குடியாமலாம் இருக்க முடியாது, நீ சொல்கிற நீ உனக்காக பட்டை வச்சுன்னு திஞ்சுன்னு முடியாது, உனக்காக நான் வாழ்க்கையை எனக்காக நான் நிற்பேன். ஏன்னா எனக்கு நிற்கிது. ஆமாம், உனக்கு நிற்கலைன்னா அது உன் பிரச்சனை. அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, நிற்கிற என்ன உன்னை கூட சேர்த்து என்னால் நிற்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், நீ நிமிரவே முடியலைன்னா அது ஏன் பிரச்சனையா இது. அதனால் நீ அதை என்னை பார்த்து என்ன பண்ணாத, நீ ஏன் நிற்கிறேன் ஏன் நடக்கிறேன்லாம் சொல்லாத. விசேஷம். அப்போது சைவி சுத்த சைவியாக மாறுகிறான்னா என்ன செய்கிறான், இணையை துடிக்கிறான். முதல்ல என்ன பண்ணியிருந்தான், அப்படியே ஏங்கினிருந்தான், லெட்டர் போட்டான், துண்டு போட்டான், அதை பண்ணான், அங்கே நின்னா, தம்மச்சு நின்னா, டீ கட்டி நின்னா, அது மாதிரி நின்ன மாதிரியே என்ன பண்ணான், கடவுள் தேடியே தொழுதான், துதிச்சான், புரண்டான், அழுதான், புலம்புனான், என்னென்னவோ செஞ்சான். யாருக்காக? எது தாண்டா நீ, எங்கே தாண்டா நீ, எப்போ தாண்டா நீ, எப்படி தாண்டா நீ, அழுது புலம்புறான். அழுது பீஸு கொடுத்தா சொல்ல போகிறேன், 50,000 ரூபாய் கொடுக்குற வக்கில்ல உனக்கு வந்துடுன்றேன் நான். சொம்மா பேசி இந்த டம்ளர்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. நீ டம்ளர் ஆனாரு, கிளாஸ் ஆனாரு, சொம்பானாரு, அது யார் பிரச்சனை? உன் பிரச்சனை. நான் டம்ளரா சொம்பா இது பாத்திரமா வெள்ளி பாத்திரமா நம்ம பார்க்கறது இல்லை, பீஸை கொடுத்தா கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம். ரகசியத்தை தெரிஞ்சுன்னு போயிடும். ஆமாம் உண்மை தான், இல்லைங்க வேறு மாதிரி தெரிஞ்சுன்னு போ, வாடகை கட்டி வாழ்நாள் வரைக்கும் தவளை மாதிரியே கத்திங்கடு, உன் சொந்த பிரச்சனை. ஆமாம், நாங்கள் தவளை மாதிரி கட்சி வரைக்கும் கத்திட்டு செத்துடலான்னுக்கிறோன்னா என்ன பண்ண முடியும்? செய்ய முடியாது. நீ மினிஸ்டர் ஆகிடுவேன்னா ஆகிடு, நல்லது தான். முதலமைச்சர் ஆகிடுனா ஆகிடு. ஆனால் சுத்த செய்வியெல்லாம் நீ ஆக முடியாது. ஏன்? உனக்கு அந்த மறைப்பொருள் எவனா உனக்கு திருத்தனமாக கூட சொன்னால் கூட அது வேலைக்கு ஆகாது, உன்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா சொல்கிற விதத்தில் வேறு மாதிரி ஆகிடுவான், கவலைப்பட வேண்டியது இல்லை நம்ம. ஆமாம், சொல்லியே கற்றுருவான். இல்லை உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லும்போதே உனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கடவுள் ஒரு கை தேர்ந்த எத்தனை பேர்கிட்ட போனாலும் சுத்தமாக பத்தினியாகவே இருக்கும். யார்? அந்த மாதிரியானது கடவுள். கன்னித்தன்மை, இளமை குன்றா அப்படின்றதெல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தன்மையில் அது இருக்குது. இதெல்லாம் என்னால் தான் பேச முடியும், அதிசுத்த சேவையால் தான் இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியும். கீழே இறங்கி வந்து சைவத்துலேருந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ சுத்த சைவத்துக்கு வந்துட்டேன். சுத்த சைவம்னா ஓகே சரியாயிடு, உனக்கும் உதவு தான் பேசிக்கிறேன், யாராக இருந்தாலும் சரி எனக்கு என் பேச்சை கேட்டு சரியாயிடுங்க. சைவத்துலேருந்து என்ன ஆகிட்டீங்க, இப்போ சுத்த சைவி. அதிசுத்த செய்வி ஒருத்தர் வரார். இப்போ புரிஞ்சிச்சு அவருக்கு. கடவுள் என்ன பண்ணிட்டான், பர்மிட் பண்ணிட்டான். கூடி உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் சொம்மனா சொல்றது இல்லடி இது. டேய் அதிசுத்த செய்தி வேறடா, அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது. சார் நீங்க கனி இருக்க ஏன் காயா இருக்கிறீங்க? காயும் கனிமா தானே இருக்கணும். எப்படியா இருக்கணும்? காயம் மாங்காவை காயா இருக்கணுமா பழமா இருக்கணுமா? ரெண்டும் தான் எடுத்துக்கலாம். காயை எடுத்து ஊறுகாய் போடு,
பழத்தை எடுத்து ஜூஸை போடு, என்ன பிரச்சனை? காய் தான் ஓணுன்றான். இன்னும் ஒரு சிலர் காய் கடிக்க முடியாது, பல் இல்லை, பழம் தான் ஓணுன்றான். கடவுள் காயா கனியா? காயும் கனியும் பூவுமா இருக்கிறவன். காயும் கனியும் பூவுமா இருக்கிறவன். வாசனை கூட என்ன பண்ணலாம், நீ நுகர்ந்துடலாம். பதிசுத்த செய்வி அப்படின்றவர் யார் அப்படின்னா புரிஞ்சிச்சு. ஓ, எனக்கும் உனக்கும் இருக்கிற பாலம் நான் என்ற திமிர் மட்டும்தானா? கடவுளுக்கு எனக்கு இந்த பாலம் எது? பதிசுத்த செய்வி யாரு? கம்ஃபர்டபிலிட்டி. கடவுள் எனக்கு என்ன பண்ணிக்கிறான்? சந்தர்ப்பம் கொடுத்துறான். நான் சம்பளங்கள் போட்டுக்குவா, அந்த கால் நைட்டுக்குவா, ஆட்டின்னு கூட உட்காந்து. இப்போ யார் இஷ்டம்? என் கால் தானே ஆட்டினேன், உன் காலை ஆட்டினேன் இல்லைங்க. அவர் ஆட்டினே பேசிக்கிறாரு. கால் ஆட்டக்கூடாது, கால் ஆட்டின்னு பேசலாமா பேசக்கூடாதா? அவர் காலை ஆட்டின்னு இருக்கிறதுன்னா, பாம்பு வச்சுங்கிறதுன்னா, மாலை போட்டுனுங்கிறதுன்னா, அதிசுத்த செய்வி இயல்புக்கு திரும்பிட்டான். நல்லா புரிஞ்சு வச்சு திரும்ப ஆரம்பத்திலே சொன்னேன். நேச்சர், இயல்பு, சாதாரணம். இப்போ இயல்புன்னா நீ என்ன சொல்லியிருந்த? பொட்டை வைக்கிறதுலாம் கிடையாது. மனிதனாக பிறந்துட்டா, இந்த பூமியில் வந்து வாழ்ந்துட்டா, எந்த சந்தர்ப்பத்தோடு இருக்கிறோமோ அதோட ஒரு ஒத்திசைவு கொண்டுருவோம். கரெக்டானா? அப்படி கொண்டுரும். அதான் இயல்பு. கரெக்டானா? இப்போ நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் எங்கே பிறந்தனோ அதை என்ன பண்ணுவேன்? நான் அதை வெளிப்படுத்துவேன். அதை மட்டும் வெளிப்படுத்தாமல் எனக்கு எதெல்லாம் பிடிதோ அதெல்லாம் பண்ணிப்பேன். பண்ணிக்கலாமா கூடாதா? ஒரு நாள் தொப்பி போட்டுப்பேன். சார் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ட ஒரு முஸ்லீம்ன்றான். ஒரு நாள் சிலுவை மாட்டிப்பேன். ஒரு நாள் இயேசை பற்றி பேசுவேன். ஒரு நாள் குரானை பற்றி பேசுவேன். ஏன்? அதிசுத்தமாயிட்டாரு. கடவுள் ஒன்று தான் புரிஞ்சிச்சு. நானும் கடவுளுக்கு தடையாக இருந்தது நான் தான். நான் இல்லை எடுத்துட்டேன். இப்போ எப்படி பேசலாம்? நான் இல்லைன்னா எப்படி பேசுவேன்? இப்போது யாருன்னா என்னை மதிக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவேன்? ஐயா இங்கே என்ன கிடையாது, அம்மா நாங்கள் செய்வோம். வெஜிடேரியன். இங்கிலீஷுக்கு போய் தமிழுக்கு வந்தோன்னா இப்படி தான் வரும். மேலேருந்து தண்ணி கொட்டினா அது பேர் அருவி. மேலேருந்து தண்ணி கொட்டினா அது பேர் என்ன? அருவி. நீர் விழுதா இல்லையா? நீர் உழுது. நீர் வீழ்ச்சி. நீரே வீழ்ச்சி. வாட்டர் ஃபால்ஸ். இப்போ அருவியா நீர் வீழ்ச்சியா? அருவியா நீர் வீழ்ச்சியா? இப்போ யார் ஃபஸ்ட்டுங்க? நீங்கள். ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டிங்க தானே. வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை இல்லை. அருவிக்கு ஒரு வார்த்தை இல்லை. என்ன பண்ணுவான்? ஆமாம், யோசிக்கிறான். வாட்டரு ஃபால்ஸ் ஆகுது, வாட்டர் ஃபால்ஸு. ஃபால் டவுன். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன். ஃபஸ்ட்டானா? ஓகே, வாட்டர் ஃபால்ஸ். என்ன இப்போ அருவியா நீர்வீழ்ச்சா? நீர்வீழ்ச்சின்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா? நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? உன் இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்? உன் இஷ்டம். ஆனால் ஒரிஜினல் பேர் என்ன அதுக்கு? ஆனால் இப்போ எது சரின்னு சொல்லி திடீறீங்க? ஏன்னா உங்களுக்கு நீர்வீழ்ச்சிக்கு ஒரு இங்கிலீஷில் சொல்லுக்குதா இல்லையா? ஆமாம், அருவி அடிச்சுக்கா இங்கிலீஷில் வார்த்தையே இல்லையே. ஆனால் டிக்ஷனரி எழுதணுவேன், சாஃப்ட்வேர் எழுதணுவேன், அருவிக்கு நீர்வீழ்ச்சின்னு ஏற்றுக்கிறான். ஏதான் போய் தான் இருக்கும், ஏன் நிலமை மோசமாக இருக்கும். இப்போ அதிசுத்த சேவை யார்? யாரையா? நீ அவ்வளோமா முடியாதா? என்ன பண்ணா? ஆமாம், அதாவது கரிமீன் சாப்பிடாம விட்டிங்கன்னா நீங்கள் செய்வி. புரியுதா? பாலெல்லாம் சாப்பிடாம விட்டிங்கன்னா சுத்த செய்வி. அம்மா வெறும் சருகு மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதிசுத்த செய்வி. புரிஞ்சிச்சா இல்லையா? ஆமாம் ஆமாயா, விஷயம் புரியல உங்களுக்கு. கரிமீன்லாம் சாப்பிடாம விட்டீங்க, அப்போ நீங்கள் செய்வி. பால் கூட சாப்பிடக்கூடாது. ஏன்? அது கறந்து எடுத்துட்டீங்கல்ல, அதனால் பால் சாப்பிடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன? சுத்த செய்வி. அது கூட கிடையாது. இப்போது விதகுதெல்லாம் எதுவுமே சாப்பிடாது. வீணா போதில்ல சருகு, அது மட்டும் பவுட்ரு பண்ணி குடிச்சிக்கணும். இப்போ அதிசுத்த செய்வி. கரெக்டாக இல்லையா? கரெக்ட் தானே? தெளிவாக சொல்லிட்டேன்னா இல்லையா? இப்போ எதை எடுத்துக்க போகிற நீ? நான் இவ்வளோ நேரம் பேசுனாலும் உனக்கு காதில் கேட்டிருக்கேன். அதிசுத்த செய்வினா சருகு சாப்பிட்டு தவறே சொல்லிடுறாரு பாருங்க. இந்த இடத்துல மருந்து கூட அசிங்கமான வார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா நாளைக்கு அந்த வார்த்தையை போட்டேன்னா இது வந்துடும், இது கேட்டு போயிடுவானுங்க. உஷாராக கவனிக்கணும். நீங்கள் என்ன அவ்வளோ தூரம் பேசுகிறேன் நான், புரிஞ்சு வச்சிங்க. நான் ஒரு உளவியல் அறிவியல் அறிஞன், உளவியல் அறிவியல் அறிஞன். நான் ஒரு சராசரி மனுஷனாக உங்களை கூட வாழ்ந்துனுக்கிறேன். முழு சுதந்திரம் உனக்கு குத்துருவேன், நீ தான் மாட்டிப்பேன்.
உனக்கு என்ன பண்ணியிருப்பேன் நான்? முழு சுதந்திரம் கொடுத்துருப்பேன், நீ பக்காவாக வந்து மாட்டிப்பேன். எதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, உன் முழு சுதந்திரம் கொடுத்தா தான் நீ என்ன பண்ணுவ? இயல்பாக பாடி திரிவேன். உன்னை கூட தான் தெரிஞ்சிருப்பேன் நான் வேற ஆள். அப்புறமா தான் நீயே கண்டுபிடிப்பேன், இருந்தாலும் நமக்கு தான் என்ன வேறு மாதிரி பேசுகிறானே, அடிக்கணுமோ அவன் நல்ல மாதிரி அடிக்க அப்படி பண்ணியிருந்தான், நீ டென்ஷன் ஆகிடுவேன். நான் எந்த மாதிரி ஆள்? உன்னை கூட தான் இருப்பேன், உன்னை கூட தான் சுற்றுவேன். ஆனால் நான் என்ன பண்ணி வைப்பேன்? சுதந்திரம் எது குத்துக்கிற? எப்படி கண்காணிக்கணும்? கண்காணிக்கிறதுன்னு தெரியக்கூடாது. இங்கே கேமரா வச்சு இதுன்னு சொல்கிறான், என்ன அர்த்தம்? உஷாராக நந்துங்கன்னு அர்த்தம். ஆல்மா நீ கரெக்டாக நந்து போவே, அது வரைக்கும் டான்ஸ் ஆடினு வந்து நீ என்ன பண்ணுவ? கேமரா பார்த்த உடனே லெஃப்ட் ரைட் அபவுட் கரெக்ட் தானே? அதிசுத்த செய்வி என்பவன் எந்த கேமராலாம் வச்சுக்கணுங்கண்ணா, எந்த கேமரானா வேணுங்கண்ணா, நான் எப்போ அதான் இயல்பு. இயல்புன்னா கண்காணித்தாலும் கண்காணிக்க காட்டியும் நீ எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும். அவன் தான் யார்? இப்போ நான் சரக்கு அடிப்பேன்னா உனக்கு கோவம் தான், நான் என்ன பண்ணுறது? நீ தான் அடிப்பா, நான் சொல்ல முடியுமா உன்னாலன்னு கேட்குறேன். சொல்லி பாரு, கூட்டம் யாரா வந்தானே, நாங்கள் சரக்கு அடினே சொல்லி ஆள் வளர்த்துக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்? மீட்டிங்கு சரக்கு ஓகே, என்ன அவன் தான் பார்க்குறவன் தான் வெக்கப்பட்டுக்கணும், நமக்கு என்ன இருக்குது? புரியுதானே சொல்கிறேன்? இப்போ அதிசுத்த செய்வம்ன்றதுன்னா நான் நானாக இருப்பது. நல்லா புரிஞ்சு வச்சுன்னு. இப்போ இங்கே என்ன, முதல்ல நீ யார் தான்? நீயா தான் இந்த, இப்போ நீ யார் தான்? நீயா தான் இந்த. ரெண்டும் ஒன்று மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. நானும் பட்டை வச்சுருப்பேன், அது எப்போனா. நானும் தொப்பி போட்டிருப்பேன், எப்போனா. நானும் சிலுவை மாட்டிருப்பேன், எப்போனா. நானும் அல்லேலூயா சொல்லியிருப்பேன், எப்போனா. நீ எப்போனா பார்த்துட்டு எதனா ஒரு முடிவு எடுத்துப்பேன், அப்போனா நீ வேஸ்ட்டு. நான் அதிசுத்த செய்வி சரியாக பேசிட்டேன்னா இல்லையா? நான் கேட்க இப்போ உங்ககிட்ட, உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு புரியும். என்ன சொல்லுவீங்க? நல்லா நீங்கள் சிரிச்சிங்க, கொண்டாடிங்க, நல்லா பேசணும்னு நினச்சிங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? வெரி குட். இது சாதாரணமான பேச்சு சும்மாலாம் இல்லை. திரும்ப போய் நீ என்ன பண்ண வாங்கணும். ஏன் பேரலிசம் உங்ககிட்ட கிடையாது. என்ன மாதிரி உன்னால் பேரலிசம் முடியாது. என்னை கூட ஒத்திசைவு டக்குன்னு வர முடியாது. முதல்ல அந்த புரிஞ்சு வச்சு. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? கருணையினால சொல்கிறேன், திமிரில் சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறேன். நான் உன்னிலேருந்து ரொம்ப மாறுபட்டவன், அதனால் என்ன பண்ண முடியாது உன்னால். சைமன் டெனிஸா உடனே புரிஞ்சுக்கிட்டு சாத்தியம் கம்மி, அதனால தான் நான் வீடியோ பேசி வச்சுக்கிறேன். இது எனக்கு அப்போயே புரிஞ்சிச்சு. எப்போவே நான் ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு புரியுது ரொம்ப லேட்டாகும் பொழுது, அதனால தான் எவனும் வரமாட்டேன்றான்னு நினச்சேன். ஆமாம், வந்தவங்கெல்லாம் புரிஞ்சதுனால வந்ததுனால, விலையினால வந்தவங்க. என்ன இல்லாமல் இவ்வளோ விற்கிறேன்னா நல்லா தான் இருக்கும். இப்போது 200 ரூபாய்க்கு ஒரு நெய் விற்குதுன்னா சுத்தமாக தானே இருக்கும். அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே? அது மாதிரி நினப்பில் வாங்கிட்டான். இப்போ அதிசுத்த செய்வி ஆகணும் அப்படின்னு சொன்னால் திருமந்தத்தை பற்றி ஆகலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது? சரியான அர்த்தத்தை தான் பிடிக்கணும். தவறான ஒரு அர்த்தம் பிடிச்சா தப்பாக போயிடும். இந்த மாதிரி தப்பாக போயிட்டு போகிறானுன்றதுக்காக திருத்தத்துக்கே சிவபாக்கியர் பாட்டுகளை சொல்லி வச்சுக்கிறான். சருகறிந்து சாரல் வாழ் தவசிகள் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள்லாம் மதிசுத்த சேவிகள்னு நினப்பில் சருகறிந்தின்னு சாரலில் போய் உட்காந்துக்கிறீங்களேடா, காலை மாலை நீரிலே இருக்கும் தேரை என்பரும்னு சொல்லிட்டு போய்கிறான். இதெல்லாம் யாருக்கு சொன்னா அப்படின்னா, நினப்பால் நீ அதிசுத்த செய்வியாகலாம் ஆகக்கூடாது. நினப்பால் ஆனாவே நீ என்ன கிடையாது? அதிசுத்த செய்வி கிடையாது. அங்கே நினப்பை ஒழிச்சதினால் ஆனால் அவன் அதிசுத்த செய்வி. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் என்ற நினப்பை ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாராயிடுறீங்க? அதிசுத்த செய்வியாக மாறிடுறீங்க. அப்போ முதல்ல நானுன்னு உணரணும். அடுத்தது நானுக்கு அடிப்படை காரணம் கடவுள்னு உணரணும். கடவுளை நான் அடையணும்னு உணரணும். கடவுளை அடையணும்னு உணர்ந்துட்ட பிறகு கடவுளாகவே மாறிடணும். தட்ஸ் ஆல். முடிஞ்சிச்சு, டன். முதல்ல நீ சைவம் கிடையாது. ஏன்? அடிப்படையாக உனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நீ சைவி கிடையாது, அசைவி தான். பிறந்த குழந்தை யாரும் அசைவி தான். கடவுள் ஒன்று இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு அதை தொழுதான்னா அவன் யார்? சைவி. தொழுது துணிஞ்சது மட்டும் இல்லை, அதோட உறவாடி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டான்னா சுத்த செய்வி. உறவாடி மகிழ்ந்துட்டான்னா அதிசுத்த செய்வியாக ஆகணும்னா, திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண, சின்ன, ரொம்ப எளிமையாக நீங்கள் பயிற்சியை சாதாரணமாக பண்ணணும். அப்படி சீரியஸாக அப்படி அடைஞ்சே ஆகணும் வந்துடணுன்னா முடிஞ்சிச்சுவங்க கதை. அப்படியும் இருக்கக்கூடாது. மெதுவாக பார்த்துக்கலாம். வயசான பேர் பார்த்துக்கலாம். என்ன இப்போ என்ன காலையில் எழுந்து கலங்கன்னு ஆஃபீஸுக்கு போகணும்ல,
ரிட்டையர்ட் ஆன பேர் செஞ்சான்னா இப்போ அதான் நெத்தி துடிதில்லை 40 நாளில் பின்னாடி வேலை செய்யாது 60 வயசில் செஞ்சுக்கலாம் அப்படியும் விட்டுறக்கூடாது. தெளிவாக சொல்கிறான். குளிர்காயிற மாதிரி நெருப்பில் கையை விட்டுறக்கூடாது, தூரமாக எடுத்துன்னு போய்க்கூடாது. எப்படி வச்சிங்கன்னா குருக்கிட்டையும் நீங்கள் அப்படி தான் பழகணும், நெருப்புக்கிட்டையும் அப்படி தான் பழகணும், கடவுள்கிட்டையும் நீங்கள் அப்படி தான் பழகணும். ஒரு கட்டத்தில் நீங்கள் பற்றின்னு எறிவீங்க. ஆமாம், உங்கள் சூடு, உங்கள் வெப்பம், உங்கள்கிட்ட இருந்து உஷ்ணம், உங்கள்கிட்ட இருந்து அதிர்வு மாறிச்சு. என்கிட்ட வந்து உனக்கு நெத்தி துடிதுன்னு தெரிஞ்ச உடனே என்னை கூட குடிக்க உனக்கு ஒப்பு வருமா? ஒத்துக்கூடாது. அதனால விசேஷமானவன் காலில் உட்காந்து குடிக்கிறேன்னு சொல்லணும். நீ சம்மதத்தில் நான் உட்கார சொல்லலாம், நீ நம்ம கூடாது, உட்காரக்கூடாது. ஏன்? நீ தான் புரிஞ்சுக்கணும். கடவுள் சம்மதத்தில் உட்கார சொல்லுவார், நீ என்ன பண்ணக்கூடாது. ஏன்? ஆனால் நீ அப்படிங்கிற என்ன அர்த்தம்? திமிரு. பழகிட்டான்னா என்ன பண்ணிடுது? ஆமாம், நெருக்கமாக்கிடுது. நெருக்கமாகறன்ற பேர் என்ன ஆகிக்கிறேன் நீ? நெருக்கமாகவே ஆகிறேன்னு வச்சுக்கோ. ஆனால் நெருப்பு தானே எப்பவுமே. உசாரம். நான் நிறைய வாட்டி பழைய வீடியோவிலே பேசியிருப்பேன். நான் குடிகாரன் தான், உன்னை கூட வருவன் தான், நீ நான் கூட குடிப்பேன் தான். குடிச்சா கூட நீ எப்படி இருக்கணும்? என்ன குரு எப்பவுமே யார் தான்? ஏன் அது அசல். அது என்ன பண்ண முடியாது உன்னால். பக்கம் ரவுடிக்கிட்ட நீ என்ன பண்ண முடியும்? அவனுக்கு மேட்ரில் கொலை ரவுடி கேஸு அதெல்லாம் கிடையாது. ஆனால் சட்டமெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுட்டு திருநாட்டுங்க 4000 ரூபாய் கொடுமா, பெயில் எடுத்துருவான், 15 நாள் ரிமாண்டு. ஜட்ஜிக்கிட்ட கொலை பண்ணி ஆமாங்க அப்படின்னுவான். ஜட்ஜி தான் பார்ப்பார். ஏன் பழகிச்சு அவனுக்கு கொலை பண்ணுறது, ரவுடி ஆகிட்டான். அதனால் என்ன பண்ண முடியாது. நீங்கள் யார் கவனமாக இருக்குண்ணா? இப்போ அதிசுத்த சைவின்னு ஒருத்தன் ஆயிட்டான்னா இயல்பாக தான் இருப்பான். நாம் தான் என்ன பண்ணினா? யார் தான் கவனமாக இருக்குண்ணா? காட்டுறான், வாரம் உட்காந்து காலில் ஊறாங்க பாடுறான், மாலை போடுறாங்கன்னு. நான் திரும்ப ரோட்டில் போகிறேன், எப்படி நடந்துக்கிறான்? தண்டனை உண்டு உங்களுக்கு. அல்பமாக நடந்துக்கினீங்கன்னா, தெரியாமல் நடந்துனா தப்பு இல்லை. அப்போ மேலே ஏறி விளையாடினா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏறி விளாட்றன்ற நினப்பு இருந்துச்சுன்னாவே தப்பு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? குருவாக கூட நீங்கள் சமதளத்தில் வாழ்கிறது தப்பு கிடையாது. ஆனால் சமதளத்துக்கு இழுத்துன்னு வந்தீங்கன்னா தப்பு. நான் வர முடியாதுன்னா கம்முன்னு விட்டுடணும். வான்னு கூப்பிட்டா தப்பு. ஏன் இன்சிஸ் பண்ணுறது குற்றம். அதில் வரும், எனக்கு கூட குடிக்காம விட்டார், நேற்று குச்சிருந்தார் அப்படின்னு. ஏன்னா ஒன்றும் போச்சு, கதை முடிஞ்சிச்சு. ஏன்? அவர் இஷ்டம். அது என்ன இஷ்டம்? அவர் இஷ்டம். அவர் எப்படி தான் இருப்பார்? அவர் இயல்பாக தான் இருப்பார். நீ எப்படி இருக்கணும்? ஓசாராக தான் இருக்கணும். ஏன்? உனக்கு என்ன அவருக்கு தெரியும், உனக்கு புரிஞ்சுக்கணும். அடிப்படை என்ன பண்ணினா புரிஞ்சிடணும். அப்போது இதுக்கு திருமூலர்கிட்ட போங்க. அங்கே சொல்கிறான், அதிசுத்த சேவைக்கு என்னடா செய்யணும் அப்படின்னா, குரு சேவை செய், குருக்கு தொண்டு செய், சுத்த சேவைக்கு போய் உதவி செய், உதவியாக இருக்கிறது கூட செய்வோன்றான். நான் இதை நான் சொன்னேன்னு ஆகிடும். நீங்கள் போய் திருமூலர் என்ன பண்ணுங்க, திரும்ப போய் படிங்க. புக்கில் விளக்க உரைகள்லாம் 2300 சில்லறைக்கு மேலே எழுதப்பட்டிருக்குது. விளக்கம் கொடுத்துருக்குறேன். மரியாதையாக வாழ்ந்துக்கணும். அங்கே போய் நான் பிடிக்கிட்டேன் சார், அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன பண்ணுவார்? நிறைய பிடிக்கிட்டேன்னு. ஏன்? அவர் வேறு, நீ வேறு. பயிற்சி கொடுத்து அனுபவம் வர வைக்கிறாரு, அது வேறு. பயிற்சி கொடுத்து அனுபவம் வர வச்சோடனே உன்னை புரிய வைக்கிறார். கடவுள் ஒன்று இருக்குது, உனக்குள்ளே ஒரு விசேஷம் இருக்குது, பார் உங்ககிட்ட இந்த மாதிரி திறமையெல்லாம் இருக்குதுன்ட்டு. நினப்பு அழிக்க வேண்டியது யார்? அதையும் நினப்பில் கொண்டு வர பார்க்குற. அதையும் என்ன பண்ணுற? நினப்பில் கொண்டு வரத்துக்கு இல்லை, நினப்பை ஒழிக்கிறதுக்கு, நானற்று போகிறதுக்கு, திமிரற்று போகிறதுக்கு. அப்போ அடைஞ்சதுன்னு ஒன்று இல்லை, விட்டதுன்னு ஒன்று இருக்குது. அடைஞ்சதுன்னு ஒன்று இல்லை, என்ன இருக்குது? எல்லாத்தையும் விட்டவங்ககிட்ட போய் பேசினா என்ன பண்ணுவோம்? மானம் சூடு இல்லாமல் சொரணம் இல்லாமல் பேசிக்கிறான். அவங்ககிட்ட என்ன பண்ண முடியும்? அவன் எல்லாம் விட்டான். அவங்ககிட்ட என்ன இருக்கான்? அவன் எல்லாம் விட்டுட்டான். அதனால் அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எடுத்துக்கலாம். இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஜாட்டியை, என்ன பண்ணிக்கலாம்? நான் எப்போனா ஜாட்டி எடுக்கலாம், எப்போனா ஜாட்டியை வச்சுக்கலாம். கத்தி வச்சுக்கிறேன், எப்போ எடுத்து சொருலாம். இல்லைனா போனால் கூட பேசிட்டு கம்மனு கூட வேடிக்கை பார்த்துக்கலாம். ரொம்ப பேசலாம் பொழுதுன்னு நினச்சேன்னா என்ன ஆகிடும்? ஓ, மச்சிலாம் கூப்பிட்டா கூட கம்முனுக்கிறாரு, மாமான்னு கூப்பிட்டா கூட கம்முனுக்கிறாரு. அப்புறம் ரொம்ப வாய்ப்பு கொடுத்தோடனே உஷாராகிடணும். நீங்கள் இது எனக்காக சொல்ல வரல, இதுக்கு தான் நான் பேசாமே இருந்தேன். பேசிட்டா இந்த ஜனங்க பயந்துடும். அதிசுத்தி சேவை பேசினா என்ன ஆகிடும்? மக்கள் பயந்துடும். ஏன்? ஓ, இவர் அதிசுத்த சேவிக்கு அடையாளம் என்னன்னா ஒன்றும் இல்லை. சைவிக்கு அடையாளங்க இது. பட்டை வச்சுப்பான், பொட்டு வச்சுப்பான், நாமம் போட்டுப்பான், சிலுவையெல்லாம் புரிஞ்சுப்பான். ஏன்? பட்டை வச்சான்னா அவன் சைவி, பட்டை வச்சானா அவன் யார்? சைவி. ஏன்? அவனுக்கு புரிஞ்சிருது சாம்பலாக போகிறோன்ட்டு. இவனுக்கு புரிஞ்சு நான் பட்டை வச்சுக்கிறேன், எனக்கு அவனை பேசலை, நான் பட்டை வச்சவனை பேசுகிறேன்.
உண்மையிலே புரிஞ்சு நான் சொன்ன பேசுகிறேன், சும்மா வச்சோம். பட்டாச்சு அவன் யார்? அவன் சைவி, சுத்த சைவி ஆகிட்டான். அவன் என்ன அவரான்? குங்கம் வைக்கிறான். இப்போது அடுத்தது என்ன வைக்கிறான்? அவன் பட்டச்சு குங்கம் வச்ச யார்? அவரு சுத்த செய்வி. அல்மா பட்டை குங்கு ரெண்டையும் அடிச்சிட்டான். அதிசுத்த செய்வி. இப்போ முதல்லையும் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தான், முடிவும் ஒன்றும் இல்லாமல் இருந்தான். இந்த நடுவில் நாங்கள் என்ன பண்ணுக்குதுங்க? அதிசுத்த செய்வின்னு தெரியுமா? ரெண்டு பேரும் எப்படிங்கிறானுங்க? ரோட்டில் சும்மா சாதாரணமாக போய் நிற்பான், சித்தன் போக்கு சிவன் போக்கு. நீ அவனை ஏன் கல்லை தச்சேன்னு கேட்குறேன் நான். ரோட்டில் போகிறவர் செருப்பு போட்டுன்னு போகலாம், செருப்பு போடாமல் போகலாம். நான் ஒரு காலில் ஒரு செருப்பு, இன்னொரு காலில் ஒரு செருப்பு வேணும்னு போட்டுனுக்கிறேன். பைத்தியமாக போடல, பைத்தியமாக அதே மாதிரி தான் போட்டுனுக்குது. நான் என்ன பண்ணுறேன்? அதையே ஸ்டைல் ஆகி போட்டுனுக்கிறேன். என்ன நீ பைத்தியம் நினச்சிங்கிறேன். நான் எப்படி போட்டேன் அந்த செருப்பை? ஸ்டைலு. அந்த பைத்தியம் எப்படி போட்டுங்குதே? சும்மா. புரியுதா? நான் தெரிந்து தேர்ந்தெடுத்து பைத்தியமாக போயின்னுக்கிறேன். அவன் இயல்புன்றது ரெண்டுலேயும் மாறுது. புரியுதா? இயல்புன்றது எங்கேருந்து மாறுது? இப்போ நான் பொட்டெல்லாம் வச்சுங்கிறேன், சும்மா தமாசு எல்லாம் வச்சுங்கிறாங்களேன்ட்டு ஏன் இஷ்டம். இங்கே வைப்பேன், இங்கே வைப்பேன், ஒரு நாள் இங்கே கூட வைப்பேன். புரிஞ்சிச்சா இல்லையா? ஒரு நாள் 6 மீட்டர் சுற்றுவேன், ஒரு நாள் அரகஜம் சுற்றுவேன், ஒரு நாள் தாவணி போட்டுப்பேன், ஒரு நாள் பாவாடை கட்டிப்பேன், ஒரு நாள் மிடி போடுவேன், ஒரு நாள் மிக்சி போடுவேன். இல்லை மிக்சியா மேக்ஸியா ஏதோ ஒன்று மாட்டின்னு தெரியுமா? வித்தானே யார் இஷ்டம்? அதனால தான் உருவு கண்டு இகழியல்னு சொல்லிட்டான். ஒரே சிங்கிள் ஷாட்டு. என்னவா? உருவு கண்டு இகழியல். எதுக்குள்ளே எதுக்குதுன்னா தெரியும். இந்த ஷெல்லுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீ ஷெல்லு பார்த்து முடிவெடுன்னா உனக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கேன்லாம் சிடி ஸ்கேன்லாம் வச்சு பார்த்தா தலைவலி தெரியாத. மேட்ரு என்ன இப்போ என்ன இல்லை? அப்போது வழியே இல்லாத ஒரு ஜீவன் வாழ்ந்துனுக்குது. ஆனால் டாக்டர் சொல்கிறார் அவருக்கு கேன்சருங்கன்ட்டு. அந்த ஜீவன் எப்படி வாழ்ந்துங்குது? டேங்கில் தான் பிரச்சனை, தண்ணியில் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கும் அது? டேங்கில் பிரச்சனை, தண்ணியில் பிரச்சனை இல்லை. தண்ணி அழகாக வந்து நம்ம போயின்னு தானே இருக்கோம். இப்போ டேங்க் வெடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கிறீங்க, ஆனால் ஒழுவாமல் இருக்குதே. ஏதோ சில விஷயம் அதை பிடிச்சி வச்சுங்குதே. அப்போ டாக்டர் ஆச்சரியப்படுவார், என்ன ஆச்சு இதுக்கு? நல்லா இது இது கேஸ் செத்துருக்கு, நம்ம கேஸ் ரெடி அது. ஆமாம், டேங்க் ஆராய்ச்சி பண்ணிட்டு இதே ஒன்றும் சாப்பிடன்னு கேட்டுக்கிறான். ஏன்? தண்ணி சுத்தமாகுதியா? மேட்ரு என்ன? தண்ணி சுத்தமாகுது. தண்ணி சுத்தமாகிட்டு உடம்பு டேமேஜ் ஆனாலும் கூட நல்லா இருக்கலாம். ஆனால் தண்ணி கெட்டு போயிடுச்சுன்னா டேங்க்கு நல்லா இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? அப்போது உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உள்ளம் கெட்டு போகக்கூடாது. உள்ளம் கெட்டு போகக்கூடாதுன்னா நான் எப்படி இருக்கணும்? நானாக இருக்கணும், நான் கொண்டாடணும். யாருன்னு என்ன சொன்னால் ஏன் இருக்குண்ணா? எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுவானுங்க. என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இப்போ கண்ணகியா மாதவியான்னு கேட்பான். கடை தெருவில் விற்குதுன்னு அவன் ஒருத்தன். ஆமாம், 10 ரூபாயா 20 ரூபாயா ஒரு ரேட்டை சொல்லு. உனக்கு கண்ணகி மாதவியெல்லாம் வேணாம். கண்ணகிலே கண்ணகிலாங்கிறாங்க. கண்ணகிலாங்கிறாங்க. இப்போ கண்ணகி ஸ்கொயர்லாம் இருக்குது. உனக்குன்னா ஒன்றும் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? உஷாராரு. அதிசுத்த சேவை எப்படி பண்ண முடியாது? அடையாளங்கள் இல்லாத தெரிஞ்சுன்னு இருப்பான், ரொம்ப சாதாரணமாக இருப்பான், இயல்புக்கு திரும்பிட்டு இருப்பான். அவன் கக்கூஸ் கவனாக இருக்கலாம், ட்ரெயினில் பிளாட்ஃபார்ம் முட்டுனுங்கிறவனாக இருக்கலாம், என்ன மாதிரி பேச தெரிஞ்சவனாக இருக்கணும்னு அவசியம் அவனுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் பேசுகிறேன், பேச தெரியாத அதிசுத்த செய்விகள் இந்த உலகத்தில் இருந்துங்கிறான். அதனால தான் வாழ்ந்துங்கிறோம். உஷாராக இருங்க. பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருப்பான். அதிசுத்த சேவை யாராக இருப்பான்? உன் பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருப்பான். தெரியாது, உன் வீட்டு பியூனாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் கக்கூஸ்காரனாக இருக்கலாம். ஏன்? ஒருத்தன் உண்மையாக கடவுளை நேசிச்சுன்னுக்கிறான். ஒருத்தன் இந்த உலகத்தில் நல்லா நினச்சி வச்சுங்க. நான் ஒருத்தன் இல்லை, நிறைய அதிசுத்த சேவிகள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நீ அவனை என்ன பண்ணுற முடியாது? அடையாளம் காட்ட முடியாது. ஏன்? அவன் கடவுள் மேலே அவ்வளோ பக்தியாக இருக்கான். எது எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இறைவா? இவனுக்கெல்லாம் லூஸ் மாதிரி சுற்றிக்கிறானுங்க. எனக்கு தெரியலையே. ஆமாம், தெரியலையே. இருந்தால் நீ இப்படி தான் இருந்திருக்க முடியும். சிவை ஒரு சொல்லிட்டான், நான் ஒரு பயிற்சியம் பண்ணிட்டேன், சரியாக போச்சுக்க, அதை டீல் ஓவர். இனி நான் பண்ண அடிச்சது ஆடுனுங்கிறான். அப்போ அதிசுத்த சேவைகளை அதிகமாக உருவாக்கின்னுக்கிறேன் நான். கவனமாக இருங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரனா கூட என் ஆள் இருப்பான். அவன் ஏன் ஆள் இல்லை, கடவுள் ஆள். நீங்கள் பண்ண எதனா பண்ணி நாஸ்தி. நாங்கள் அவங்களெல்லாம் அடிக்க சொல்லி பிடிக்க சொல்லலாம் சொல்ல மாட்டோம். நினச்சாவே நீ செத்துருவேன், நல்லா இருக்க மாட்டேன், உன் வாழ்க்கை டேமேஜ் ஆகிடும். உன் ஊரில் எத்தனை இருக்கும் தூங்க முடியாது, சொஞ்சினே இருக்க வேண்டியது தான். கால் என்ன பேசுறதுன்ட்டு நாங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்ல, கம்மனு வந்து பேசுவோம்.
நீங்கள் இந்த இத்தனை வீடியோவும் ஒன்று கூட திட்டமிட்டு பேசுனது இல்லை. என்ன பண்ணதில்லை? திட்டமிட்டு பேசுனது இல்லை. இத்தனை வீடியோவுமே திட்டமிட்டு பேசுனதே இல்லை. தூங்கியது வந்து பேசுறது தான். ஸோ அதிசுத்த சேவி ஆகிட்டியானா எப்படி இருக்குன்னா, உன் நாலேஜ் வேறு, பார்க்குற பார்வை வேறு, எல்லாமே நல்லா இருக்கணும்னு பார்க்குறது உனக்கு இயல்பாகிடும். உன் பேச்சே இயல்பாக உங்ககிட்ட அப்படியே கொட்டும். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுதே அப்படின்றாங்கல்ல, அந்த சுத்த சேவியாகி அதிசுத்தியமாக நீ ஆகிட்டியானா உன் பேச்செல்லாம் எப்படி தான் இருக்கான்? கிளியர் கட்டு. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசவே முடியாது உன்னால். நல்லா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், முரண்பாடே இல்லாமல் இருக்கும். பேச்சு ஒரு ஒழுக்கம் போய் நிற்கும். எங்கேயுமே என்ன இருக்காது, ஒரே கேள்வி 4 வாட்டி கேள்வினா வேறு பதில் வேறு இருக்கும். ஆனால் அதே சரியான பதில் தான் இருக்கும். பதில் வேறு மாதிரி இல்லை, இது வேறு கோணத்தில் சொல்லியிருப்பேன். ஓ இப்படி கூட அந்த பதில் சொல்லலாமான்னு. ஆனால் நீங்கள் கேள்வி அங்கேயே நின்றுப்பீங்க. புரியுதானா சொல்லிட்டு? இப்போ அதிசுத்த செய்வின்றவன் ரொம்ப இயல்பானவன். வெளியேருந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் அவனை அடையாளம் காண முடியாது. செய்வியை அடையாளம் காணலாம். என்ன பண்ணுவான்? தொழுவான், துதிப்பான், அழுவான், புரளுவான், இதெல்லாம் செய்வான். இதெல்லாம் செஞ்சு தான் வருவீங்க. என் முன்னாடி வந்தால் நீங்கள் இதெல்லாம் நான் பண்ணுவீங்க, பாராட்டுவீங்க, அழுவீங்க, தனியாக யோசிப்பீங்க. இன்னும் இருந்தாலும் இந்த மனுஷன் வேறன்னு உங்களுக்கே புரியும். கொண்டாடுவீங்க. உங்களை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நினச்சா அழ வந்துடும். இந்த மனுஷன் யாரோடா சி அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. அப்படி தான் அது வந்து ஒரு ஸ்டெப், அது ஒரு ஸ்டெப்பு. அத்துது அப்படியே அத்துது ஆல்மோஸ்ட் ரொம்ப சாதாரணமாகிடுவீங்க. இப்போ சாதாரணத்துக்கு திரும்புறது, இயல்புக்கு திரும்பத்துக்கு பேர் தான் அதிசுத்தம். இப்போ அதிசுத்தன்றவன் எப்படி இருப்பான்? பூதலங்கள் யாவும் எச்சில், பூதலங்கள் யாவும் எச்சில். எச்சில்னு ஒன்று இல்லை, எச்சில் தான் நான். எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவோட எச்சம். புரிஞ்சவன் எப்படி இருப்பான்? அப்போ அதிசுத்தன்றது எங்கே இல்லை? டேங்கை கொத்தனார் பான் பராக்கு போட்டு துப்பி தான் கட்டியிருப்பார். கரெக்டானே? கட்டார் அவர். டைல்ஸ் ஓட்டும்போது 2 பீடி பிடிச்சி அமிக்கிட்டு இருப்பான். தெரியாது, மூத்திரம் கூட உள்ளே பெஞ்சிருக்கலாம். நம்ம பார்த்தனா தான் கிடையாது. சித்தானம் மேய்ச்சிட்டு என்ன பண்ணாங்களோ, நம்ம தான் போய் சாந்தி முகூர்த்தம் பண்ணுங்கிறோம் வீட்டில் நினச்சிக்கிறோம். அதனால் எதுவும் அங்கெல்லாம். அதனால் பில்டிங் மேலே எந்த அக்கறையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் பராமரிக்கிறது உங்கள் வேலை. வீடை சுத்தம் பண்ணுறது, பெருக்கிறது, வெள்ளடிக்கிறது, இந்த டேங்கை பராமரிக்கிற அளவுக்கு டேங்க் என்ன பண்ணணும்? இந்த உடலை பராமரிக்கணும். மனதை இறைவன் வசம் கொடுத்தே ஆகணும். இறைவன் வசம் கொடுத்தே ஆகணும். உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு. அந்த ஒருத்தி தான் ஆகும். அந்த ஒருத்தியை உயிராய் நினைத்து விடு. நீங்கள் நினச்சிக்காதீங்க பொம்பளை கிட்ட ஆம்பளை கூட சொல்கிறேன்னு. பொம்பளை அந்த கூட நீங்கள் யார் தான்? இறைவனுக்கு தான். சரி, ஆம்பளைக்கு அவர் பொம்பளை இருக்கிறாருன்னா பொம்பளைக்கெல்லாம் அவர் தான் ஆம்பளை. எல்லாருக்கும் ஒரே புருஷன் தான். அதை தான் கிருஷ்ண பரமாத்மா, அவர் தான் கோபிங்க நிறையோ. அப்படி தான் அந்த கதையை சொல்லி வச்சுக்கிறாங்க. வைஷ்ணவ தத்துவம் என்ன சொல்லுது? கடவுளை ஆம்பளை ஆகிட்டு நம்மளாம் யார் தான் இருந்தே? பொம்பளை தான். இதுதான் சேஷன் சேசி உறவு வந்து. இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக புரியும். எப்போ அதிசுத்தமாக ஆயிட்டீங்கன்னா. விட்டு சருகு சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுது? சரகு ஒன்றா சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. சருகு சாப்பிட்டா வாழ முடியாது. சருகு சாப்பிட்லாமா முடிவு பண்ணி நல்லா இருங்க.